5வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். அவன் எழுந்து வந்து என் ராஜாவுக்கு சொல்லியளித்தான். அப்படியே நாகமான் தன் குதிரையோடும் தன் ரதத்தோடு வந்து எலிசாவின் வாசற்படியில் இருந்தார். அப்பொழுது எலிசா அவளுக்கு ஆளனுப்பி, இப்போது யோர்தானையும் இழந்தது நானாக, அப்பொழுது நாற்பது மாநிலம் உத்தமவா என்று சொல்லி அதற்கு நாகமான் கடும் நோக்கொண்டு புறப்பட்டு போய் அவர் வெளியே வந்து நின்று தன் தேவனாய கர்த்தநாமத்தை கொடுக்கும் பொழுது தன் கையினால் தன் இடத்தை தழுவி இன்னமாய் குற்றநோக்கத்தை நீக்குவார் என்று எனக்கு நினைத்துக்கொண்டேன். நான் தானம் பண்ணி சுத்தமானவர்களுக்கு இஸ்ரவேலிலே தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்த்தும் தமஸ்குவின் அதிகராகிய ஆத்மாவும் கர்மாவும் நல்லதும் என்று சொல்லி உட்படுத்தவே கொண்டு போவான். அவன் ஊழியக்கார சமூகத்தை கடந்தனை ஒரு பெரிய காரியத்தை செய்ய உங்களுக்கு சொல்லியிருந்தால் அதை செய்வீர்களா? தானமன்றம் அப்போது சுத்தமாக இருந்து அவன் உண்மையை சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எவ்வாறு எத்தனை அதிகம் என்று சொன்னாங்க. அப்போது அவன் இறங்கி என்னுடைய மனுஷன் பார்த்திருந்தே யோர்தானை எழுந்து முடிகிற போது அவன் நாட்களும் திரும்பிலையும் ஆசிரியப்பாக மாறி அவன் சுத்தமானான். அப்பொழுது அவன் தன் பொருட்களெல்லாம் தேவனுடைய அனுகிரகத்திற்கு அவன் உட்கார்ந்து இஸ்ரவேலை தேவனை தவிர பூமியையும் வேலை தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்போதும் ஒரு அடியன் வெளியில் ஒரு காணிக்கு வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றார். அதற்கு அவன் நான் வாழ்ந்திருந்தேன் என்பதை கற்றுக்கொள்வாக அவன் வீட்டை கொண்டு சொல்கிறேன் என்றார். வாங்க வேண்டும் என்று அவனை வருகிறாலும் படித்தார். அப்பொழுது ஆனாலும் 2 கோவை கல்விகள் சுமக்கப்பட்ட 2 புதிய கல் உமது அடியனுக்கு கட்டிட வேண்டும். உமது அடியின் நீ கத்திரிக்கை அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு தரவாதவரையும் அதற்கொண்டில்லை. நாம் வாசித்த இந்த வேத பகுதியில இந்த 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்திலே 5 வேலைக்காரர்களை பற்றி எழுதியிருக்கிறது என்று நாம் பார்த்தோம். அதிலே முதலாவதாக நாகமானுடைய வீட்டிலே வேலை செய்த இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்த ஒரு சிறு பெண். அதனாலே ஒரு சின்ன பிள்ளையாக இருந்தாலும் வேலைக்காரியாக இருந்தாலும் கூட நாகமான் சுகமாவதற்கும் நாகமான் கர்த்தரை அறிந்து கொள்வதற்கு ஏதுவான நிலைமையிலே அந்த சிறு பெண் ஆண்டவருக்காக வாழ்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்தினார். அடுத்தபடியாக சீரிய ராஜாவுடைய வேலைக்காரனாகிய நாகமானை பற்றி படித்தோம். நாகமான் ஒரு பெரிய மனுஷனாக இருந்தாலும் ஒரு தளபதியாக இருந்தாலும் அவன் கிறிஸ்துரோகம் உள்ளவனாக இருந்தான். எனவே அந்த கிறிஸ்துரோக வியாதியை இஸ்ரவேலில் இருக்கிற தேவன் அவனுக்கு அதில் இருந்து சுகம் கொடுத்தார் என்பதை அவன் தன்னுடைய வாழ்க்கையில அறிந்து கொண்டார் என்பதை பற்றி நாகமானை பற்றி நாம் படித்தோம். இன்றைக்கு இந்த அதிகாரத்துல எலிசா என்கிற கர்த்தருடைய வேலைக்காரனை பற்றி நாம் பார்க்கிறோம். அடுத்து நாகமானுடைய வேலைக்காரனை பற்றியும் இந்த அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது. கடைசியாக எலிசாவுக்கு வேலைக்காரனாக இருந்த கேயாசியை பற்றி படித்தோம். எனவே 5 வேலைக்காரர்கள். அதுல ஏற்கனவே 2 வேலைக்காரர்களை பற்றி நாம் தெளிவாக படித்தோம். இன்றைக்கு கர்த்தருடைய வேலைக்காரனாகிய அந்த எலிசாவை பற்றி இந்த அதிகாரத்துல சொல்லி இருக்கிறதை நாம் வாசித்து தியானிக்கலாம். இப்போது நாம் வாசிக்க கேட்ட அந்த வேத பகுதியில அந்த சிறுப்பெண்ணுடைய வார்த்தையை கேட்டு நாகமான் என்ன செய்கிறான் என்று கேட்டால், அந்த சீரிய ராஜாவுடைய ஒரு கடிதத்தை வாங்கி கொண்டு அவன் இஸ்ரவேல் ராஜாவுடைய கொண்டு போய் கொடுக்கிற வேலையில இஸ்ரவேலுடைய ராஜா சொல்கிறான், ஒரு மனுஷனுடைய குஷ்டரோகத்தை தேவன் தான் நீக்க முடியும், ஆனால் இந்த மனுஷன் எனக்கு முன்பாக வந்து நிற்கிறானே என்று சொல்லி அவன் தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டான் என்று அங்கே வேதத்திலே படிக்கிறோம். அப்ப அந்த சமயத்துல இந்த காரியம் எலிசாவுக்கு எட்டினபடினாலே எலிசா சொல்லுகிறான், அந்த மனுஷனை என்ன செய்ய என்று கேட்டால் என்னிடத்திலே அனுப்பு என்று சொல்வதாக வேதத்திலே படிக்கிறோம். அப்ப இந்த நாகமான் இதற்காக தன்னிடத்திலே வர வேண்டும் என்கிறதை பற்றி நீங்கள் அந்த 2 ராஜாக்கள் 5:8 வாசிக்கிற வேளையில அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டு என்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று வாசிக்கிறோம். இப்பொழுது எலிசாவுக்கு முன்பாக நாகமான் இதற்காக அழைக்கப்படுகிறான் என்று சொன்னால் அவன் அறிந்து கொள்ளட்டும். யாரை?
இஸ்ரவேலிலே ஒரு தீர்க்கதரிசி உண்டு. அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிற தெய்வம் தான் உண்மையான தெய்வம். அவர் ஜீவனுள்ள தேவன். மனிதனாலே முடியாத காரியத்தை அவர் நிவர்த்தி செய்ய முடியும் என்பதை என்ன செய்யட்டும் என்று கேட்டால் நாகமான் அறிந்து கொள்ளட்டும் என்கிறதான அந்த நிலைமையில தன்னிடத்திலே அனுப்ப முடியாத சொல்கிறதே அங்கே தேவனுடைய வசனத்திலே நான் வாசிக்கிறோம். அடுத்து நாகமான் வந்து எலிசாவுடைய வீட்டுக்கு வெளியே நிற்கிறார். அப்போ எலிசா என்ன செய்யறான்னு கேட்டா வீட்டை விட்டு வெளியிலேயே போகல. அதை நாம் 9ஆம் வசனத்திலும் 10ஆம் வசனத்திலும் நாம் படிக்கிறோம். அவன் என்ன செய்யறான்னு கேட்டா வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு அவனை போய் என்ன செய்ய கேட்டால் யோர்தானிலே 7 தடவை மூழ்க சொல்லு என்று சொல்லுகிறதே அங்கே வீட்டிலே வாசிக்கிறோம். என்னங்க, எலிசா ஒரு பெரிய ஒரு தேசத்தினுடைய படை தளபதி நாகமா, ஒரு ராஜாவுடைய கடிதமே வச்சிருக்கிறாரு. அவன் ஒரு பெரிய மனுஷன் அந்த மாதிரி வரவேற்க போகாதபடிக்கு இந்த எலிசா வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துக்கிட்டு அவனை போய் 7 தரம் யோர்தானிலே மூழ்கு என்று சொன்னாரே என்று சொல்லுகிறதுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எலிசா பெருமையினால் அல்ல. எலிசா ஏன் வெளியில வரல, நாகமான் நினைச்சது மாதிரி அவன் பேர் சொல்லி ஜெபிக்கவோ அல்லது ஜெப தண்ணீரோ அல்லது ஜெப எண்ணெயோ மந்திரிச்சு கொடுக்கல, அல்லது அவன் உச்சந்திலிருந்து கால் வரைக்கும் அந்த மாதிரியான தடவி அவன் நினைக்கிற மாதிரி ஜெபம் பண்ணல. ஏன்னு கேட்டா நாகமான் யாரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டால் அவன் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக தான் அவன் வெளியில வரல. அப்ப எலிசா செய்த காரியம் தேவனே நாகமான் எப்படியாவது அறிந்து கொள்ள வேண்டும். இது வரைக்கும் நாகமான் போகாத கோயில் பார்க்காத வைத்தியங்களா கிடையாது. அதை இப்போ இங்கே வந்திருக்கிறான். ஆகினாலே இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய நான் சொல்லுகிறது கர்த்தருடைய வார்த்தை, தேவன் என்னை கொண்டு பேசுகிறார். ஆகினாலே நாகமான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் இந்த இஸ்ரவேலில் இருக்கிற தேவன் தான் உலகத்திலே உண்மையுள்ள தெய்வம், உயிருள்ள தெய்வம். அவர்னாலே செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அவர் வல்லமை உள்ளவர் என்பதை இவன் என்ன செய்ய வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்காகத்தான் எலிசா வெளியில வரல. அப்ப நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் கூட தீர்க்கதரிசிகளுடைய பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகளுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அப்படியே என்ன செய்வார் என்று கேட்டால் ஜனங்களிடத்துல சொல்லுவார். எனவே தீர்க்கதரிசிகளாக தாங்களாக எதையும் யூகித்து சொல்லுகிறதல்ல, தேவன் அந்த தீர்க்கதரிசிகளை கொண்டு என்ன செய்வார் என்று கேட்டால் அந்த மாதிரியாக பேசுகிறார். பைபிள்ல தீர்க்க தரிசனம் என்று சொல்லி இருக்கிறது. தீர்க்க தரிசனம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு என்ன நடக்கும், இல்ல இன்னும் 1 வாரம் கழிச்சு என்ன நடக்கும், அதாவது சமீபத்திலேயாவது தூரத்திலேயாவது நடக்க போகிற காரியத்தை முன்னதாக சொல்லுகிறது தான் என்னதுன்னு கேட்டீங்கன்னா தீர்க்க தரிசனம். எனவே இப்பொழுது எலிசா என்ன செய்யறான், நாகமானுடைய வாழ்க்கையில அவன் யோர்தானிலே மூழ்க போகிறதுனாலே அவன் என்ன செய்ய போகிறான், சுகமுடைய போகிறான் என்பதை என்ன செய்தான் அவன் அறிந்திருந்தான். அந்த வாக்கியத்திலே நம்ம வாசிக்கிறோம் 9ஆம் வசனத்துல, யோர்தானிலே 7 பேரும் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது மாமிசம் மாறி நீ என்ன செய்வாய், சுத்தமாவாய். அதான் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஒருவேளை சுத்தமானாலும் ஆகலாம் அப்படிங்கிற நிலைமையில ஆண்டவர் தீர்க்கதரிசியை கொண்டு பேசுகிறதான அந்த வார்த்தைகள் என்ன செய்யும் என்று கேட்டால் அது நிறைவேறும். ஆகினால தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் என்று சொல்லுகிறது சமீபத்திலேயாவது தூரத்திலேயாவது நடக்கிற காரியத்தை முன்னால சொல்லுகிறதா தீர்க்க தரிசனம். ஏசாயா தீர்க்கதரிசி, எரேமியா தீர்க்கதரிசி, 12 சின்ன தீர்க்கதரிசிகள், பழைய பாட்ட அநேக தீர்க்க தரிசனம் சொன்னதாகலாம் நம்ம பைபிள்ல படிக்கிறோம். ஆனா அவர் என்ன செய்வார் என்று கேட்டால் ஆண்டவர் சொன்னதே அவர்கள் சொன்னார்கள். அவருடைய வாழ்க்கையில நடக்கிறது, தேசத்தில் நடக்கிறது, எதிர்காலத்தில் நடக்க போகிறது, இது எல்லாத்தையும் அவர்கள் என்ன செய்வார்கள், ஆண்டவர் வெளிப்படுத்தினபடினாலே ஆண்டவர் சொன்னதை சொல்லுகிறார்கள். அதனால எலிசா சொல்லுகிறார், நாகமான் போய் யோர்தானிலே மூழ்கினால் போதும் அவன் சுத்தமாவான். அதான் தீர்க்க தரிசனம். நாகமானுடைய வாழ்க்கையிலே நடைபெறப் போகிறதான அந்த கிறிஸ்துவ வியாதி நீங்கி அவன் சுத்தமாகவே அவன் என்ன செய்கிறான், முன்னதாக அறிந்து அங்கே அவன் அதை சொல்லுகிறதை நாம் வேதத்திலே படிக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் இன்னைக்கு தீர்க்க தரிசனம் இருக்கான்னு கேட்டா இன்னைக்கு தீர்க்க தரிசனமா இல்லை. ஆனா இன்னைக்கு அநேக தீர்க்க தரிசின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, எங்கிட்ட வாங்க நாங்க அந்த ஊழியக்காரர் என்ன செய்வாரு, ஒரு 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவாரு. நீங்க இன்னார கல்யாணம் பண்ணலாமா, இந்த ஊர்ல குடியிருக்கலாமா, இன்னும் தொழில் செய்யலாமா, நீங்க இடம் வாங்கலாமா என்றதெல்லாம் அந்த மாதிரியாக தீர்க்க தரிசனம் என்று இன்றைக்கு அநேக சொல்லுகிறார்கள். அதான் சொல்கிறது போல தீர்க்க தரிசனம் என்பது சமீபத்திலேயாவது தூரத்திலேயாவது நடக்க போற காரியத்தை முன்னதாக சொல்லுகிறதா தீர்க்க தரிசனம். அப்ப உலகத்துல யாருக்கும் இன்னும் 2 மணி நேரம் கழிச்சு என்ன நடக்கும் அப்படிங்கிறது உலகத்துல யாரும் சொல்ல முடியாது. உங்க குடும்பத்துல என்ன நடக்கும், உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனா யாருக்கு தெரியும், ஆண்டவர் ஒருத்தருக்கு தான் மாத்திரம் தெரியும்.
உதாரணமாக நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரத்தை வாசிக்கிற வேளையில ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அந்த மாதிரியாக பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னை மறுதலிப்பா என்று சொல்லி. பேதுரு என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே, காவலும் சாவலும் பின்பற்றுவேன். நான் சாக வேண்டியதாக இருந்தால் என்ன செய்ய மாட்டேன், மறுதலிக்க மாட்டேன். அப்ப பேதுரு மறுதலிக்க போகிறாருங்கிற காரியம் யாருக்கு தெரியல? பேதுருக்கு தெரியல. ஆனா பேதுரு மறுதலிக்க போறாரு, சபிக்க போறாருங்கிறது யாருக்கு தெரிஞ்சிச்சு? ஆண்டவருக்கு தான் தெரிஞ்சிச்சு. அதனால உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைய தீர்க்கதரிசனம் என்கிற பெயர்ல எந்த ஊழியக்காரங்க போய் ஏமாந்துறாதீங்க. உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கையை பற்றிய ப்ளூ பிரிண்ட், உங்களுடைய வாழ்க்கையுடைய சகலவிதமான காரியத்தை அறிந்த ஒரே நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் தான். அதனாலே பழைய பாட்டிலே தீர்க்கதரிசனம் என்று சொல்கிற வேளையில கர்த்தர் அவர்களை கொண்டு என்ன செய்கிறார்? பேசினார். அதனால இப்பொழுது எலிசாவை கொண்டு நாகமானிடத்திலே பேசுகிறார். அப்ப நாகமான் ஏன் வெளியில வரலன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப எதுக்காக அவங்களை எல்லாம் பைபிள் படிக்க சொல்றோம், எதுக்காக வசனம் கேட்க முடியாது சொல்றோம்? நீங்க ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் அறிந்து கொள்ள வேண்டும். நான் ஆராதிக்கிற ஆண்டவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்னென்ன செய்வார், அவர் இதுவரைக்கும் அவரை நம்பின தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை என்னென்ன செய்தார் என்பதெல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப கர்த்தரை அறிந்து கொள்வதுதான் மேன்மையான காரியம். பைபிள்ல பாருங்க, எரேமியா 9ஆம் அதிகாரம் 23, 24 இவ்விதமாய் படிக்கிறோம். எரேமியா 9வது அதிகாரம் 23, 24 வசனங்களில அங்கே எதை மேன்மை பாராட்ட கூடாது, எதை மேன்மை பாராட்ட வேண்டும் என்று அந்த வேத வாக்கியத்தில சொல்லி இருக்கிறது. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தை நீதியை செய்கிற கர்த்தர் நான் என்று அறிந்து உணர்ந்திருக்கிறதை மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். எரேமியா 9, 23, 24. 23வது வசனம் எதை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது? ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. உங்களுக்கு நல்ல படிப்பு இருக்கலாம், அறிவு இருக்கலாம், திறமை இருக்கலாம், போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருக்கலாம், ஒருவேளை படிப்புல நீங்க என்ன செஞ்சிருக்கலாம், அது மாதிரியாக மெடிக்கல் சம்பந்தமாகவோ அல்லது மற்ற நிலையிலே டாக்டரேட் பட்டம் கூட வாங்கிக்கலாம், PhD எல்லாம் படிச்சு. ஆனால் இந்த ஞானத்தை குறித்து என்ன செய்ய வேண்டாம், மேன்மை பாராட்ட வேண்டாம். அடுத்து என்ன வாசிக்கிறோம்? பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். எனக்கு நல்ல பலன் இருக்கு பிரதர், நான் அந்த மாதிரியாக நல்லா 24 மணி நேரம் உழைப்பேன், நான் அந்த மாதிரி என்னுடைய உழைப்பினால வாழ்க்கையில உயர்ந்துருவேன், நான் உழைச்சு என் குடும்பத்தை எல்லாம் காப்பாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லி நமக்கு இருக்கிறதான அந்த சரீர பலத்தை குறித்து என்ன செய்யக்கூடாது, மேன்மை பாராட்டக்கூடாது. அடுத்து என்ன வாசிக்கிறோம்? ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். எங்க குடும்பத்துல சொத்து இருக்கிறத 4 தலைமுறைக்கு நாங்க வேலையை செய்யணும், உட்கார்ந்துட்டே சாப்பிடலாம், எங்களுக்கு அவ்வளவு சொத்து இருக்கு, ஆகையினாலே நம்முடைய சொத்தை குறித்தோ நம்முடைய பராக்கிரமம் அல்லது நம்முடைய பலத்தை குறித்தோ நம்முடைய ஞானத்தை குறித்தோ செய்யக்கூடாது, மேன்மை பாராட்ட கூடாது என்பது பைபிள் சொல்லுகிற சட்டம். அப்ப எதை குறித்தாங்க மேன்மை பாராட்டுறது? அதான் அடுத்த வசனம் சொல்லுகிறது. பூமியிலே மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியை செய்கிற கர்த்தர் நான் என்று அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவுள். பூமியில என்ன சொன்னா, இந்த உலகத்துல வாழ்ற சமயத்துல இதை குறித்து மேன்மை பாராட்டணும். ஒண்ணு தேவனுடைய கிருபை, இரண்டாவது அவருடைய நியாயம், மூணாவது அவருடைய நீதி. இன்றைக்கு தேவ நீதியை மேன்மை பாராட்டாமல் மனுஷ நீதியை நாடி கோர்ட்ல போய் நிற்கிற ஏகப்பட்ட குடும்பங்கள் உண்டு, ஏகப்பட்ட மனிதர்கள் உண்டு. ஆகையினால தேவனை காட்டில் இந்த உலகத்திலே நியாயம் செய்யக்கூடிய நீதி செய்யக்கூடியவன் எவனும் கிடையாது. ஆகையினாலே தேவன் தான் நீதி செய்யக்கூடியவர், தேவன் தான் கிருபை செய்யக்கூடியவர் என்று அடுத்த வாசிக்கிறோம். கர்த்தர், அப்ப நியாயம் நீதி கிருபை செய்கிற கர்த்தர் யாரு? அவர்தான். அவரே அறிந்திருக்கிறதை பாருங்க அந்த வசனத்துல, கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவுள் என்று நாகராஜ் சொல்றாருல்ல, கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்து என்ன வாசிக்கிறோம்? இவைகளின் மேல் கர்த்தர் என்ன செய்கிறார்? பிரியமாய் இருக்கிறார். அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். கர்த்தர் எதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொல்கிறார் என்று சொன்னால் கர்த்தரை அறிந்திருக்க வேண்டும். நீ கிறிஸ்துவ பிள்ளையா இருக்கிறதுனால, கிறிஸ்துவ சபைக்கு போகிறதுனால, கிறிஸ்துவ பேர் இருக்கிறதுனால அல்ல, நீ ஆண்டவரை அறிந்த அறிவு தான் முக்கியம், கூட்டு பக்தி இல்லை. ஏதோ பிரதர் சபையில பிறந்துட்டேன்,
ஞானஸ்தானம் எடுக்கணும், ஆரம்பம் அப்பா வருஷத்துல பங்கெடுக்கணும், காணிக்கை கொடுக்கணும், பைபிள் படிக்கணும், கூட்டங்களுக்கு போகணுங்கிற நிலையில இல்லை. குருட்டுத்தனமா ஆண்டவரை பின்பற்ற வேண்டாம். ஆண்டவர் அறிந்த பக்தி தான் அசையாத பக்தி. இன்னைக்கு அநேகர் ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ஒழுங்கா சபைக்கு வருவது கிடையாது. அந்த மாதிரியாக எல்லா கூட்டங்கள்லயும் அல்லது கூட்டங்கள்ல பங்கெடுக்க முடியாது, ஞாயிற்றுக்கிழமை லீவு. அது மாதிரி கத்தர் உயிரோடு இருக்கிற 52 ஞாயிற்றுக்கிழமை கத்தரை ஆராதிக்கணும் என்கிறதான சிந்தை இல்லாதபடிக்கு மாசிக்கு ஒரு தடவை அல்லது ஒரு மாசம் விட்டு ஒரு மாசம் இப்படி எல்லாம் வருது. என்ன கேட்டீங்கன்னா, நீங்க என்ன ஆண்டவரை அறியல. ஆண்டவரை அறிந்தவர்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்டால் அவர்களை யாரும் அசைக்க முடியாது. ஆண்டவர் இங்கே சொல்கிறார், அவரை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். ஆண்டவருக்கு பிரியம், நீங்க ஆண்டவரை அறியணும். உங்களுக்கு எதுவும் சத்தியம் தெரியலன்னா கேளுங்க. ஏன் நம்ம இதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறோம், ஏன் இப்படி செய்யக்கூடாது, ஏன் நம்ம ஏசுநாதரை மாத்திரம் பின்பற்றணும் என்கிறதெல்லாம் ஏதோ கூட்டுத்தனமா பின்பற்ற போக வேண்டிய அவசியம். ஆண்டவரை அறிந்திருக்கிறது தான் மேன்மையான காரியம். ஆண்டவரை அறிய வேண்டும் என்பது கர்த்தர் சொல்லுகிறார். அதன் மேலே கர்த்தர் என்ன செய்கிறார் என்று கேட்டால் பிரியமாய் இருக்கிறார் என்று வைக்கிற வாசிக்கும். பார்வோனிடத்துல போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடும் என்று சொல்லி அங்கே மோசே கேட்கிறார். அப்ப பார்வோன் ஒரு கேள்வி கேட்கிறான். நீ யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல கர்த்தரை அறிகிறதற்கு அவர் யார், நான் கர்த்தரை என்ன செய்வேன் அறியேன் என்று சொல்லுகிறார். கர்த்தரை அந்த யாத்திராகமம் 5:2 அதெல்லாம் படிச்சிருந்தேன். என்ன எல்லாமே நானே சொல்லி போடுறது. நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார், நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போகவில்லை. நான் இங்கே கர்த்தருடைய வார்த்தையை நான் என்ன செய்வேன் அந்த மாதிரியாக அறியேன் என்று சொல்றேன். நான் யாரை அறியேன், கர்த்தரை அறியேன். கர்த்தர் யாரு அப்படின்னு நான் கேட்கிறேன். இப்ப நம்முடைய வாழ்க்கையில விசுவாசிகளுடைய பிள்ளைகளா இருக்கிற சபைக்கு வர்றோம், கர்த்தரை அறிஞ்சிருக்கீங்களா? பார்வோன் கர்த்தரை அறியல. அப்ப கர்த்தரை அறியணுங்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் என்ன செய்யாருங்கிறீங்கன்னா, அந்த எகிப்து தேசத்துல 10 விதமான வாதைகளை அனுப்பினார். கர்த்தர் யார் என்பதை பார்வோன் என்ன செய்யட்டும், அறிந்து கொள்ளட்டும். அந்த 10 விதமான வாதைகளை அனுப்புகிற அந்த காரியங்களை நீங்கள் வாசிக்கிற வகையில அதுல ஒரு வார்த்தை மட்டும் பாருங்க. யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. யாத்திராகமம் 8வது அதிகாரம் 10வது வசனம். நாளைக்கு என்றான், அப்பொழுது இவன் எங்கள் தேவனாய கர்த்தருக்கு ஒப்பானவர் இல்லை என்பதை நீர் அறியும்படிக்கு உங்களுடைய வார்த்தையின்படி ஆகப்படவும். இங்க வாசிக்கிறோம், எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஒப்பானவர் இல்லை என்பதை நீர் அறியும்படிக்கு. பார்வோன் வீட்டில் இருக்கிற தெய்வங்கள் எல்லாம் தெய்வங்கள் அல்ல, நாங்கள் சொல்லுகிறேன், நாங்கள் ஆராதிக்கிற எங்களுடைய கர்த்தருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை, அதை நீ அறியணும். அதுக்காக இந்த 10 விதமான வாதைகள். நீங்க அந்த வாதைகளை படிக்கிற சமயத்துல எகிப்தியருடைய எல்லாருடைய வீட்டிலேயே அது வந்துச்சு. ஆனா இஸ்ரவேலுடைய வீட்டுல என்ன செய்யல, அந்த வாதைகள் யாரையும் ஒரு இஸ்ரவேலனை கூட அது பாதிக்கல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு ஒப்பானவர் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு என்று வைக்கிற வாசி. சில காரியங்களை எகிப்தில் இருக்கிற மந்திரவாதிகள் கூட என்ன செய்தார்கள் என்று கேட்டால், சில காரியங்களை அவர்கள் செய்தார்கள், மோசே செஞ்ச மாதிரி செஞ்சார்கள். ஆனா வரவழைத்தார்களை தவிர அந்த வாதையை என்ன செய்ய முடியலன்னு கேட்டீங்கன்னா, தடுத்து நிறுத்த அந்த பார்வோனுடைய மந்திரவாதிகளால முடியல. அதை நீங்க பைபிள்ல நல்லா படிங்க. மோசே செஞ்ச மாதிரி சில தவளைகள் எல்லாம் கூட வர வச்சாங்க, சில காரியங்களை எகிப்தில் இருக்கிற மந்திரவாதிகள் செஞ்சாங்க. ஆனா என்ன செய்யலன்னு கேட்டீங்கன்னா, அதை நீக்க முடியல. அப்ப இதுல இருந்து அறிகிற சத்தியம் என்ன கேட்டீங்கன்னா, இஸ்ரவேலில் இருக்கிற தேவனாகிய கர்த்தர் ஒருவரே சர்வ வல்லமையுள்ளவர். அவர் ஒருவர் மாத்திரம்தான் என்ன செய்யக்கூடியவர், பாவத்தை மன்னிக்கக்கூடியவர், குஷ்டரோகத்தை நீக்கக்கூடியவர், மனிதனாலே முடியாது என்று சொல்லுகிற காரியத்தை முடித்து வைக்கக்கூடிய சர்வ அதிகாரமும் சர்வ வல்லமையும் உள்ளவர் யார், தேவன் என்பதை என்ன செய்யணும், நாகமான் அறிந்து கொள்ளணும், நம்மளும் அறிந்து கொள்ளணும், பார்வோனும் அறிந்து கொள்ள வேண்டும், இஸ்ரவேலரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் பார்க்கிறேன். இயேசு கிறிஸ்து உலகத்துல வாழ்ந்த காலத்துல ஒரு மனுஷன் கட்டிலுக்கிடையா கிடந்தான், பக்கவாத நோயினால எந்திரிக்க முடியாம படுத்திருந்தான். அவனை 4 பேர் சேர்ந்து கட்டில தூக்கிட்டு வந்தாங்க. அவனை இயேசு கிறிஸ்துக்கு முன்னால கொண்டு வந்து வச்சாங்க, கூரையை பிரிச்சு. அந்த 4 பேருடைய நோக்கம் எப்படியாவது இவன் சுகமாகணுங்கிறதான். ஆனா ஆண்டவர் அந்த மனுஷனை பார்த்து முதல்ல சொன்னாரு, உன்னுடைய பாவங்கள் என்ன செய்யப்படுது, மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். இந்த வாக்கியம் பாருங்க, மத்தேயு 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல நாம் விதமாய் படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மத்தேயு 9ஆம் அதிகாரம் 6வது வசனம்.
இந்த அதிகாரத்தை நீங்க வாசிக்கிறாரு. இங்க என்ன வாசிக்கிறோம்? இயேசு சொல்லுகிறார், பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும். ஆகையினால இப்ப இவனை எந்திரிச்சு நடன்னு நான் சொல்றேன். அப்ப இங்க இருக்கிற பிள்ளைகள், சபைக்கு வர நீங்க எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, பூமியில தான் பாவம் மன்னிக்கப்படும். செத்தது பிறகு இல்ல. மோட்ச கேட்கறதுனால, கருமாதி செய்யறதுனால, சடங்கு செய்யறதுனால நரகத்தில் இருக்கிறதா மோட்சத்துக்கு அனுப்ப முடியாது. பூமியில பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னா பாக்கியவான். பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னா பரலோகத்துக்கு போக முடியும். பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னா பரிசுத்தமான தெய்வத்தை ஆராதிக்க முடியும். அப்போ பூமியிலே பாவங்களை என்ன செய்யணும்? மன்னிக்கப்படணும். பூமியில பாவங்களை மன்னிக்கிறதுக்கு உலகத்தில் இருக்கிற கத்தோலிக்க சாமியாருக்கு அதிகாரம் கிடையாது. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு மாத்திரமே உண்டு அதிகாரம் உண்டு. இதை நீ அறியணும். உலகத்துல நன்மை சொன்னா எந்த கோயிலுக்கு வேணாலும் போனா எங்க வேணாலும் செய்யுங்க. ஆனா உங்க வாழ்க்கையில இருக்கிற பாவம் மன்னிக்கப்படலன்னு சொன்னா, உங்களுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு அதிகாரம் உள்ள ஒரே நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏனென்று கேட்டால், அவர்தான் பாவத்தை சிலுவையிலே பரிகரித்தார். அவர்தான் சிலுவையிலே பாவ நிவாரண பலியாக மாறினார். அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தம் தான் மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க முடியும். அதனால நீங்க அறிஞ்சிக்கிறீங்க, இவரை தவிர பாவத்தை மன்னிக்கிறவர்கள் இல்லை என்று அங்கே வேதத்தில் வாசிக்கும். அதனால கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். ஏன் எலிசா வீட்டை விட்டு வெளியில வரலன்னு, நாகமான ஆண்டவர் அறியணும். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற அநேக ஊழியக்காரர்கள் என்ன செய்யறான்னு கேட்டா, விசுவாசிகள் ஆண்டவர் அறிய விடுறதில்லை. வாழ்க்கையில கண்ணீரா, பிரச்சனையா, கஷ்டமா, பில்லி சுனியமா, கடன் கொள்ளையா, எல்லாத்துக்கும் நாங்க என்ன செய்வோம்? ஜெபம் பண்றதுக்கு நாங்க இருக்கிறோம். எங்க ஜெப மலைக்கு வா, ஜெப கும்பரத்துக்கு வா, ஜெப கூடாரத்துக்கு வா, ஜெப முகாமுக்கு வா, ஜெப தோட்டத்துக்கு வா என்றெல்லாம் சொல்லி கூப்பிடுறாரு. ஒருத்தர் கூட சொல்றதில்ல. வாழ்க்கையில கண்ணீரா, பிரச்சனையா, தேவனை அறிந்தவர் நீ தேவனை அறிய வேண்டும். நீ தேவ சமூகத்திலே முழங்கால் படியிடு. கர்த்தர் எவ்வளவு மேன்மையானவர் என்பதை உடைய வாழ்க்கையில நீ அறிந்து கொள்வாய் என்று சொல்லி யாரும் சொல்றதில்லை, சொல்ல மாட்டாங்க. ஆனா நம்முடைய நோக்கம், தேவனுடைய மனுஷனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டா, கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதான். அப்ப எலிசாவுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாகமான் கர்த்தரை அறியணும். அதான் அவருடைய வாழ்க்கையினுடைய மெயின் பாயிண்ட். ஆகையினாலதான் வீட்டை விட்டு வெளியில வரல, பெருமையினால் அல்ல. அதே போல நாம நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில அந்த 2 பேர் 3வது அதிகாரத்துடைய கடைசியில நீங்க படிக்கிற வேலையில, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் என்ன செய்யுங்கள்? வளருங்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. ஆண்டவரை அறிகிற அறிவில் என்ன செய்யுங்கன்னா நீங்க வளரணும். அப்ப ஆண்டவரை அறிந்த பக்தி தான் அசையாத பக்தி. பைபிள்ல சிலருடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜனங்கள் கர்த்தரை அறியணும். அதுல பாருங்க, முதலாவது 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தை நீங்க படிக்கிற சமயத்துல, இந்த கோலியாத் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய அந்த பெலிஸ்திய வீரன் இஸ்ரவேலுடைய படைக்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் சவால் விட்டான். அவன் பெரிய யுத்த வீரன். ஆகையினால இந்த இஸ்ரவேலில் இருக்கிற படைகள்ல யாராவது ஒரு வீரன் எங்களுடைய யுத்தத்துக்கு வா, நீ ஜெயிச்சுட்டா நாங்க எல்லாரும் இஸ்ரவேலுக்கு அடிமையாயிரும். அல்லது பெலிஸ்தனாகிய நான் உங்களை ஜெயித்தா நீங்க எல்லாரும் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு அடிமைகளாகணும்னு சொல்லி அவன் தினம் சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்ப சவுலுடைய இராணுவத்தில் இருக்கிற எவனுமே போகல. இப்ப தாவீது வந்தான். தாவீது கேட்டான், என்ன இப்படி எல்லாம் சொல்றானே அப்படின்னு. ஆமா, அவன் சொல்றான், அவன் கூட யாருமே சண்டைக்கு போக முடியாது அப்படின்னு. தாவீது அவங்க வீட்டுல 8வது ஆம்பளை. ஏற்கனவே அண்ணன் 3-4 பேர் என்ன செய்யறான்? சவுலுடைய பட்டாளத்தில் இருக்கிறான். தாவீது ஆடு மேய்க்கிறவன். அதனால அவன் வந்தான். என்னங்க, விருத்த சேதனம் இல்லாத இந்த மனுஷன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனை என்ன செய்யறான்? அந்த மாதிரியாக அவன் நிந்திக்கிறானே. ஆகையினால என்ன செய்யறேன்னு கேட்டா, நான் அவன் கூட போய் யுத்தம் செய்யறேன் அப்படின்னு சொல்றான். உடனே சவுலு மற்றவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நீ அந்த மாதிரி எல்லாம் அவன் கூட அவன் ரொம்ப போர்ப்பயிற்சி பெற்றாலு, அவன்கிட்ட எவனும் கண்டிக்க முடியாது இதெல்லாம் சொல்லுகிற வேலையில தாவீது சொல்ற ஒரு வார்த்தையை பைபிள்ல பாருங்க. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 34 இருந்து பாருங்க. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 34 இருந்து, தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியேனின் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்பி வைத்தேன்.
அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொண்டு போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். எனவே விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தன் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே. பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியினுடைய கைக்கும் தப்பி வைத்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கு என்ன செய்வார்? தப்பி வைப்பார். அதான் இப்ப தாவீது சொல்றான். அப்ப தாவீது இப்ப சொல்றது, நான் ஒண்ணும் யுத்த வீரன் கிடையாது. ஆனா ஆண்டவர் ஒரு தடவை ஆடு மேய்க்கிற சமயத்துல ஒரு சிங்கமும் கரடியும் வந்துச்சு. பாருங்க, அந்த ஆடு தானே தூக்கிட்டு போனா போட்டோம் அப்படின்னு விட்டல. தாவீது அந்த ஆட்டின் மேல உள்ள கரிசனையினால தன்னுடைய உயிர் போனாலும் அவன் என்ன செய்தான்? அந்த சிங்கத்தினுடைய வாயிலிருந்தும் கரடியுடைய வாயிலிருந்து என்ன செய்தான்? அந்த ஆட்டுக்குட்டியை மீட்டு கொண்டான். அவன் சொல்லுகிறான், இந்த சிங்கத்துக்கு என்னை சாகடிக்கல, அந்த கரடியனை சாகடிக்கல, அதனால இந்த பெலிஸ் எல்லாம் ஏமாத்திர நான் சண்டைக்கு போறேன்னு போனான். அப்ப போற சமயத்துல அவன் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, கோலியாத்து நினைக்கிறான் சவுளுடைய கையில எந்த விதமான ஆயுதம் கிடையாது. அவன் இந்த மாதிரியாக ஒரு கவட்டைன்னு சொல்லுவாங்க. அவனுடைய அடப்பையில் என்ன இருந்துச்சு? ஒரு 5 கல்லு தான் இருந்துச்சு. அதனால இந்த கவனோடு இந்த கல்லோட போனான். எனக்கு சண்டையெல்லாம் போட்டு பயிற்சி கிடையாது, அதனால எனக்கு போர்க்கவசம் வேண்டாம், என்னுடைய கையில கேடகமோ ஈட்டிய வேண்டாம், ஆனா நான் போறேன் என்று சொல்லி அவன் போனான். அப்படி அவன் என்ன சொன்னான் கேட்டா, நான் என்ன நாயா இதெல்லாம் சொல்லி அந்த பெலிஸ்தன் சொல்லுகிறதே படிக்கிறோம். அப்ப தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தையை மாத்திரம் பாருங்களேன். அந்த 46ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம் பாருங்க. உன்னை விட்டு வாங்கி பறவைகளுக்கும் பூமியின் பட்டுகளுக்கும் கொடுப்பேன். அதனால் இப்பவே தேவன் உண்டு என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். இஸ்ரவேலிலே தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அதனால அவன்கிட்ட சண்டைக்கு வரேன். நான் பெரிய வீரன் கிடையாது, நான் அடிமைக்கிறவன் தான். என் கையில நீ வச்சிருக்கிற மாதிரி பெரிய ஈட்டி அந்த மாதிரியாக பட்டயம் கேடகா இதெல்லாம் என்கிட்ட கிடையாது. ஆனா நான் என்ன செய்யறேன்? கர்த்தருடைய நாமத்துல வருகிறேன். யுத்தத்தை பண்ணுகிறவர் கர்த்தர், ஜெயம் கொடுக்கிறவர் கர்த்தர். ஆகையினாலே பூலோகத்தார் எல்லாரும், இந்த பூமியில் இருக்கிற எல்லாரும் அறிந்து கொள்ளட்டும், இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர வேறு தேவன் இல்லை. அதான் தாவீதுடைய அந்த விருப்பம். பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளணும். இப்ப விசுவாசிகள் உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளணும். இதுக்காக இவ இந்த சபைக்கு போறா, பைபிள் படிக்கிறா, ஆண்டவரை பின்பற்றுகிறார் என்பதை குடும்பத்தார் அறிந்து கொள்ளணும். அப்ப அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும், சாட்சியா இருக்கணும், வைராக்கியமா இருக்கணும். கர்த்தர் உங்களை எவ்வளவு அற்புதமாக நடத்துகிறார் என்பதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில செய்யணும். அது மாதிரியாக வெளிப்படுத்தி காண்பிக்கணும். இப்ப எலிசாவுடைய நோக்கம் நாகமான் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே தாவீதுடைய நோக்கம் பூலோகத்தார் எல்லாரும் என்ன செய்யணும்? இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர தேவன் இல்லை என்பதை என்ன செய்யணும்? பூலோகத்தார் எல்லாரும் அறியணும். அதான் அவனுடைய மோட்டிவ். நான் பெரிய யுத்தம் விடுறேன், நான் சண்டைக்கு போவேன், நான் ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற நிலையில அல்ல. பூலோகத்தார் எல்லாரும் என்ன செய்யணும்? கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதான் அவனுடைய நோக்கம். அடுத்து எலியாவை பற்றி படிக்கிறோம். எலியா ஒரு கர்த்தருடைய தீர்க்கதரிசி. அவன் அந்த கர்மேல் பருவதத்துல ஜெபம் பண்ணான். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல நம்ம அந்த சம்பவத்தை படிக்கிறோம். அங்கே பாகால் தீர்க்கதரிசி என்ன செய்யறான்? காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் குதிக்கிறாங்க, ஆடுகிறாங்க, சரீரத்தை எல்லாம் கீறி கொடுக்கிறார்கள், ஒண்ணும் நடக்கல. அப்ப எலியாவுடைய டேர்ன் வருகிற சமயத்துல எலியா போய் ஆண்டவரை நோக்கி என்ன செய்யறான்? அவன் ஜெபம் பண்ணான். இப்ப எலியா சொன்ன வார்த்தையை பாருங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் என்றும் தேவரே தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டதும் என்றார். இங்க வாசிக்கிறோம். இந்த ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? என்னை அறிய வேண்டும். 37ஆம் வசனங்களை படிக்கின்றது. கர்த்தாவே நீர் தேவராய கர்த்தர் என்றும் தேவரே தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டதும் என்றார். ஆண்டவரே நீர் என்னுடைய ஜெபத்தை கேட்கணும். எதுக்காக? நீதான் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீதான் மனுஷனுடைய இருதயத்தை திருப்புகிறவர் என்றும் இவர் என்ன செய்ய வேண்டும்? அறிய வேண்டும். இப்ப எலியாவுடைய நோக்கம், நான் ஒரு பெரிய கர்த்தருடைய தீர்க்கதரிசி, வரம் பெற்றவன், நான் ஜெபம் பண்ணா உடனே எல்லாம் நடந்துரும் அப்படின்னு தனக்காக அல்ல. இந்த வாக்கியத்தை வீட்டுல போய் நல்லா தியானம் பண்ணுங்க. கர்த்தாவே நீ கர்த்தர் என்று, நீதான் மனுஷனுடைய இருதயத்தை திருப்புகிறவர் என்று என்ன செய்யணும்? இவரெல்லாம் அறியணும். அதனால இப்ப நான் ஜெபம் பண்றேன். பலிபீடத்துல பலியை வச்சுட்டான்,
அந்த எந்த விதமான மாயவித்த மாயஜாலம் மூடு மந்திரமெல்லாம் இல்லை. அந்த பலியின் மேல என்ன செஞ்சான்? 12 குடம் தண்ணியை ஊத்துறான். அதெல்லாம் பைபிள் எழுதியிருக்கு. அந்த பலிபீடத்தை சுற்றி வாய்க்கால என்ன செஞ்சு தண்ணி நின்னுச்சு. இப்ப எலியா ஜெபம் பண்றான். ஜெபத்துடைய நோக்கம் என்ன? இங்கே இருக்கிற இந்த பாகால் தீர்க்கதரிசிகள், இந்த யேசபேல், ஆகாப் எல்லாரும் என்ன செய்யணும்? கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும். பாகால் தெய்வம் அல்ல, கர்த்தரே தெய்வம் என்பதை அறியணும். ஜெபம் பண்ணா. வானத்திலிருந்து நெருப்பு வந்துச்சு. எலியா தலையில விழுகல, இந்த மனுஷன் தலையிலையும் விழுகல, பலிபீடத்தின் மேலதான் விழுந்துச்சு. பலிபீடம் தண்ணீரினாலே நினைக்கப்பட்டு இருந்தது. தேவன் அந்த பலியை பட்சித்தார். அப்ப கீழே ஜனங்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க? 39 வசனத்துல ஜனங்கள் எல்லாரும் இது கண்டபோது முகமுப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார். இப்ப நம்ம சாட்சி இல்லாத வாழ்க்கையினால அநேகர் கர்த்தரை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறான். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமாக சாட்சியாக உண்மையாக ஜீவித்தால் நீங்க கும்பிடுகிற கர்த்தர் தான் தெய்வம் என்கிற நிலையில ஜனங்கள் வருவார்கள். கர்த்தரே தெய்வம், பாகால் தெய்வம் அல்ல. விசுவாசிகள் கர்த்தரை எங்க கும்பிடுறீங்க? ஊர்ல கோயில் திருவிழா கொண்டாடுற சமயத்துல அவனுக்கு வரி கொடுத்துட்டு இருக்கீங்க, அவன் கொடுக்கிற பிரசாதத்தையும் வாங்கி தின்னுக்கிட்டு இருக்கீங்க. எங்க அவன் ஆண்டவர் அறிந்து கொள்வான்? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்காக ஒரு பக்தி வைராக்கியமான வாழ்க்கை, ஆண்டவருக்காக ஒரு உண்மையுள்ள வாழ்க்கை இல்லை. கர்த்தர் தெய்வமானால், இங்கே எலியா சொல்கிறார், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். கர்த்தராக இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம்னா அவரை பின்பற்றுங்க. இல்லைன்னா பேர மாத்திட்டு நீங்க அவிசுவாசியா போயிடுங்க. அங்கேயே ஐக்கிய வச்சுக்கிறேன், இங்கேயே ஐக்கிய வச்சுக்கிறேன். என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை? காரணம் என்ன கேட்டா, கர்த்தரை அறியல. ஆராதனைக்குரியவர், வழிபாட்டுக்குரியவர், சர்வ அதிகாரமுடையவர், சர்வத்தையும் படைத்தவர், நான் ஆராதிக்கிற என் தேவனாகிய கர்த்தர் என்கிறார். அந்த அறிவு நமக்கு இல்லை. எலியா கர்த்தரை அறிந்திருந்தான், தாவீது கர்த்தரை அறிந்திருந்தான், எலிசா கர்த்தரை அறிந்திருந்தான். ஆயிரம் தைரியமா சொன்னாங்க. எவ்வளவு போய் முழுதுன்னு சொல்லிட்டே சோகமாக திரும்பி வருவேன் நம்ம அடிபோட்டு நோய்க்கிறாங்க நினைக்கல. எலியா நம்ம ஜெபம் பண்ணி வானத்திலிருந்து நெருப்பு வரலைன்னா ஏசபேலே, ஆகாப், ராஜாவெல்லாம் அவங்க சைடு இருக்கிறாங்க. அவன் 450 பேர் இருக்கிறான். தோப்பு விற்கிறதுக்கு தீர்க்கதரிசி 400, 250 பேர் இருக்கான். அந்த பக்கத்துல ஒரே இடத்துல தான் நிற்கிறான். ஆண்டவர் அறிந்திருந்தான். ஆகையினாலே அவன் தைரியமாக செய்வான். இன்னொரு காரியம், 2 ராஜாக்களுடைய புத்தகம் 19வது அதிகாரம் 19வது வசனம், எசேக்கியாங்கிற ஒரு ராஜாவை பற்றி படிக்கிறோம். பாருங்க. இப்பொழுது நீங்கள் தேவனாய கர்த்தாவே, இது ஒருவரே தேவனாய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினார். மறுபடியும் படியுங்க. இப்பொழுது இன்னும் தேவனாய கர்த்தாவே, இது ஒருவரே தேவனாய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினார். இங்க எசேக்கியாங்கிற ஒரு ராஜா பீட்டர் படிக்கணும். அந்த எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமா ஒரு பெரிய அந்த சனகரிப்பு என்ன செய்யலாம், அசீரியர்கள் ஒரு கடிதம் எழுதி கொடுத்தான், வாங்க எங்க கூட சண்டைக்கு. உடனே அந்த கடிதத்தை வாங்கி வாசித்து போய் மந்திரி சபையை கூட்டல, தன்னுடைய சேனையில் இருக்கிற தளபதிகள் எல்லாம் கூட்டி ஆலோசனை பண்ணல. அவன் என்ன செய்யறான், ஆண்டவருக்கு மேல போய் முழங்கால் போட்டான். அந்த கடிதத்தை வச்சா, ஆண்டவரையும் அந்த கடிதத்தை பாரு, இந்த மாதிரி சனகரிப்பு எழுதியிருக்கிறான். அப்ப அங்கே அவனுடைய ஜெபத்தினுடைய நோக்கம் என்னன்னு கேட்டா, 19வது வசனத்தில் எழுதியிருக்கிறது, நீ ஒருவரே, போடுங்க எல்லாரும், நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அறிவிக்கணும். பல்லாவரத்தில் இருக்கிற மாற்றமல்ல, சென்னையில் இருக்கிற மாற்றமல்ல, பூமியினுடைய ராஜ்யங்கள் எல்லாம் அறிய வேண்டும். ஆண்டவரே, நீர் கிரியை செய்யும், நீர் ஜீவிக்கிறீர், நீர் வல்லமை உள்ளவர் என்பதை செய்ய வேண்டும், அறிய வேண்டும். ஜெபம் பண்ணான். ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். இவன் எந்த விதமான சண்டையை செய்யாதபடிக்கு ஆண்டவர் ஒரே ஒரு தூதனை அனுப்பினார். எத்தனை லட்சம் பேர் செத்து போனாங்கிறத பைபிளை படிச்சுக்காங்க. எனவே தேவன் வல்லமை உள்ளவர். தேவ சபையிலே, தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற சகோதரே, சகோதரியே, ஒரு வக்கில்லாத தெய்வத்தை அல்ல, ஒரு சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். அதை நீ அறிந்து கொள், உடைய பிள்ளைகளும் அறிந்து கொள்ள வேண்டும், ரட்சிக்கப்படாதவருடைய உறவினர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே எலியாவுடைய நோக்கம், தாவீதுடைய நோக்கம், எசேக்கியாவுடைய நோக்கம், எலிசாவுடைய நோக்கம் என்னவென்று கேட்டால், கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும்.
ஏதோ பைபிள் எடுத்துட்டு வந்துட்டான்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் அறிந்து பின்பற்றுங்க. ஆண்டவர் அறிந்த பக்தி தான் எப்படிப்பட்ட பக்தி? அசைக்கப்பட முடியாத பக்தி. இப்ப நாகமான் என்ன செய்தான் என்று கேட்டால், ஆண்டவரை அறிந்து கொண்டானா? அவன் அறிந்து கொண்டான். பின்னால் என்ன வாசித்தோம்? அந்த வேத வாக்கியத்தில் அவன் வந்து சொல்லாம பாருங்க, 15ஆம் வசனம் 2 ராஜாக்கள் 5:15. நாகமான் சொல்லுறான், அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் வேறு நாட்களுக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமியெங்கும் வேற தேவன் இல்லை என்று அறிந்தே. ஒண்ணு ஏமாற்ற வேலை இல்லைங்க. இந்த பைபிள் சொல்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ளது, உண்மையுள்ளது. அவர்தான் உலக தெய்வம், உயிர் கொடுத்த தெய்வம். இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் பரிகரித்து பாவத்தை மன்னித்து ஆசீர்வதித்து நடத்துகிறவர். நான் அறிந்தேன். இல்லைன்னா இங்க வந்து சாட்சி சொல்லுங்க. இந்த கிறிஸ்தவ பேர்கள் எல்லாம் ஏமாத்துறான். இயேசுநாதரை கும்பிடுன்னு சொல்றான், சபைக்கு போயிடாத, இயேசுநாதரை பின்பற்றாத, வாழ்க்கை சீரழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் உலகத்துல எவனும் சொல்லவும் முடியாது, சொல்லவும் கூடாது. நீ அறிந்து கொள். நாகமான் சொல்கிறான், நான் அறிந்தேன். இன்னைக்கு அநேக இடங்களில் போய் ஏமாற்றப்படுகிறீர்கள், வஞ்சிக்கப்படுகிறீர்கள். ஆண்டவர் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் எப்படி அவரை நம்பி வருகிற பிள்ளைகளை நடத்துகிறார் என்பதை உங்களுடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவரை அறிந்த பக்தி தான் அசையாத பக்தி. யோபு ஆண்டவரை அறிந்திருந்தார். பழைய பாட்டு பக்தர்கள் எல்லாரும் ஆண்டவரை என்ன செய்தார்கள்? அந்த மாதிரியாக அறிந்திருந்தார்கள். ஆகையினாலே அவர்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்டால், ஆண்டவருக்காக நின்றார்கள். இன்னைக்கு ஆண்டவரை பற்றி நீங்க அறியல. அதனாலதான் கத்தரை கனப்படுத்த மாட்டேங்கிறீங்க, பைபிள் படிக்க மாட்டேங்கிறீங்க, ஒழுங்கா சபைக்கு வர மாட்டேங்கிறீங்க. 9 மணிக்கு ஆராயணும், 9:30 மணிக்கு வர்றீங்க. ஆண்டவரை அறியல. ஆண்டவரை அறியணும். அதற்காகத்தான் இந்த கூட்டங்கள்லாம், அதுக்காகத்தான் விசேஷித்த கூட்டங்கள். ஞாயிற்றுக்கிழமை போதனை சாப்பாடு போட்டு உட்கார வச்சு எதுக்காக? அறிந்து கொள்ளணும். இன்னும் ஆண்டவரை அறிந்து ஆண்டவருக்காக ஜீவிக்கணும், ஆண்டவருக்காக வாழணும். பைபிள் இல்லாத காலத்துல தெய்வ மக்கள் இப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்ப ஆண்டவரை அறிந்தவர் என்ன செய்வார்? இப்ப நாகமான் என்ன சொல்கிறான்? இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமியில் வேற தேவன் இல்லை என்பது என்ன செய்வேன்? அறிந்தேன். ஆண்டவரை அறிந்தவர்கள் ஆண்டவரை தான் மகிமைப்படுத்துவார்கள். இன்னைக்கு ஆண்டவரை அறியாதவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால், மனிதனை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார். நாகமான் வந்து என்ன சொல்லியிருக்கணும்? ஐயோ, எங்க வீட்டுல இருக்கிற வேலைக்காரி ரொம்ப நல்லவங்க, புண்ணியவதி, என் மேல உள்ள கரிசனையினால நான் வந்தேன் அப்படின்னு அந்த வேலைக்காரியை போற்றல. அடுத்து எலிசா, அந்த மனுஷன் தான் எனக்கு இந்த நல்ல ஆலோசனை சொன்னாரு, போய் 7 தடவை முங்குன்னு சொன்னாரு அப்படின்னு எலிசாவை போற்றல. அடுத்து இந்த யோர்தான் நதி ஒரு பெரிய புண்ணிய தீர்த்தங்க, உலகத்துல எல்லாமே கிறிஸ்தவ இருக்கேன், எல்லாம் இங்க வந்து முங்குப்பா, இது புண்ணிய நதி, கிறிஸ்தவத்தை நீக்கிற நதி அப்படின்னு அவன் யோர்தான் நதியும் சொல்லல. தன்னை கிறிஸ்தவத்திலிருந்து நீக்கினது யாரு? இஸ்ரவேலில் இருக்கிற தேவன். இஸ்ரவேலில் இருக்கிற தேவன். இதுவரைக்கும் நான் போகாத கோயில பார்க்காத வைத்தியம், செலவு பண்ணாத காசு கிடையாது, 10 நயா பைசா கூட செலவில்லாதபடிக்கு 7 தடவை முங்கி எந்திரிச்சதுனால எனக்கு சுகம் கிடைத்தது. இந்த சுகத்தை கொடுத்தவர் யார் என்று கேட்டால் இஸ்ரவேலில் இருக்கிற அந்த ஒரே தெய்வம். அப்ப வல்லமை யாருடைய கேட்டால் தேவனுடைய வல்லமையினாலே இப்பொழுது யார் என்ன செய்கிறான்? நாகமான் சுகமாக்கப்பட்டான். 62ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் எழுதியிருக்கிறது. எல்லாரும் மனப்பாடம் பண்ணுங்க. வல்லமை தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை யாருடையது? தேவனுடையது. படிங்க அந்த வசனம் படிங்க. தேவன் ஒரு தடவை சொன்னார், 2 தடவை கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது. வல்லமை தேவனுடையது. எலிசாவுடைய வல்லமை என்ன? ஊழியக்காரருடைய ஜெபத்துடைய வல்லமை என்ன? தேவனுடைய வல்லமை. எனவே நாகமான் தேவனுடைய வல்லமை என்ன செய்தான்? நான் அறிந்தேன் என்கிற ஒரு தனிப்பட்ட அறிவு. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன செய்யுங்க? ஆண்டவரே அறிந்து கொள்ளுங்கள். தனிப்பட்ட நிலைமையில அறிஞ்சிருக்கணும். எங்க அப்பா விசுவாசி, எங்க அம்மா விசுவாசி, எங்க மாமா விசுவாசி, எங்க அக்கா விசுவாசி இல்ல, நீ அறியணும். நம்ம ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தேவன் யார், எப்படிப்பட்டவர் என்பதை செய்ய வேண்டும், அறிந்திருக்க வேண்டும். இன்னொரு வசனம் கூட படிங்க. யோவேல் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? யோவேல் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அதுல விதமாக எழுதியிருக்கிறது. யோவேல் 2:27. மறுபடியும் படிங்க.
எல்லாரும் நல்லா பாருங்க அதை. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். இங்க வாசிக்கிறோம், உங்களுடைய நடுவில் இருக்கிறவர், உங்க குடும்பத்தில் நடுவில் இருக்கிறவர், சபையுடைய நடுவில் இருக்கிறவர் யாரு? நான் ஒருவர் தான். நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேற ஒருத்தரும் கிடையாது. அவரை நம்பி இருக்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? இந்த வசனத்தை என்ன வாசிக்கிறோம்? மறுபடியும் படிங்களேன். வெட்கப்பட்டு போகும். வீட்டுல போய் நல்ல அந்த வசனத்தை மறுபடியும் படிங்க. இஸ்ரவேலுடைய நடுவில் இருக்கிறவர், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேற யாரும் கிடையாது. இவரை நம்புகிறவர்கள் என்ன செய்வார்கள்? அங்கே என்ன வாசிக்கிறோம்? அறிந்து கொள்வீர்கள் என்று வாசிக்கிறோம். அடுத்து என் ஜனங்கள் என்ன செய்கிறது? ஒருபோதும், வார்த்தை கவனிங்க, ஒருபோதும் ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்கன்னா வாழ்க்கையில வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு அட்டத்திற்கு போய் தூக்கு போட்டு செத்துருவார். ஆண்டவரை மாத்திரம் நம்பி அவரை மாத்திரம் சார்ந்து அவர் ஒருவரே தெய்வம், அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று சொல்லி அவரை எத்தனை பின்பற்றுவாயானால் அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு பாடுகள், பிரச்சனைகள், வியாதி, வேதனை, சஞ்சலங்கள் இருந்தாலும் தெய்வம் அவனை ஒரு நாளும் வெட்கப்படுத்த மாட்டார். எனவே நாகமான் தன்னுடைய வாழ்க்கையில வெட்கப்படவில்லை. எனவே உங்களை வாழ வைக்கிற தெய்வம் யாரு கேட்டீங்கன்னா கர்த்தர் தான். மனிதர் யாரும் உங்களை வாழ வைக்க முடியாது. கர்த்தரை இல்லாமல் அந்நிய தெய்வத்துக்கு என்ன செய்யக்கூடாது? பலி செலுத்த மாட்டேன்னு சொல்லி நாகமான் ஒரு தீர்மானம் கூட பண்றான். பாருங்க, அந்த 2 ராஜாக்கள் 5:17 அவனுடைய அந்த சரியான தீர்மானத்தை பற்றி படிக்கிறோம். கர்த்தரை அறிந்ததுனால என்ன செய்கிறான் என்று கேட்டால் அவன் ஒரு தீர்மானம் பண்ணுகிறான். 17 வசனம், ஆனாலும் 2 கொள்வேறு தலைவர்கள் சுமக்க 2 பொதி மண் உமது அடியானுக்கு கட்டளையிட வேண்டும். உமது அடியேன் இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தையும் பலியும் செலுத்துவதில்லை. போடுங்க. இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தெய்வங்களுக்கு என்ன செய்ய மாட்டேன்? காசு கொடுக்க மாட்டேன். கர்த்தரை அல்லாமல் வேற தெய்வத்துக்கு பலி செலுத்த மாட்டேன். ஒரு நல்ல தீர்மானம். இன்னைக்கு தீர்மானம் இல்லாத வாழ்க்கை வாழ்றோம். ஏன்னு கேட்டா கர்த்தரை அறியல. உலகத்துல சொல்லுவான், எட்டிலையும் சேருது, இளவுலையும் சேருது. ஆண்டவரையும் பின்பற்றுகிறோம், உலகத்தையும் பின்பற்றுகிறோம், அந்நிய தெய்வங்களே அந்த மாதிரியாக என்ன செய்யறோம்? பின்பற்றுகிறோம். காரணம் நினைக்கிறா கர்த்தரை அறியல. எலிசா சொல்லல, எப்பா இப்ப உனக்கு சோம்பு வச்சிருச்சு, நீங்க போய் வேற எந்த சாமி கும்பிடுறாங்களா, வேற எவனும் அந்த மாதிரி கொடுத்தானா வாங்கி பிரசாதம் சாப்பிடாது அப்படிலாம் அவன் சொல்லல. ஆண்டவரை அறிந்தவர்கள் தீர்மானம் உள்ள வாழ்க்கை வாழ்வார்கள். ஆண்டவரை அறிந்தவர்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்டால் கர்த்தரை தான் என்ன செய்வார்கள்? மகிமைப்படுத்துவார்கள். ஒரு நல்ல தீர்மானம் இருக்கணுங்க. ஒரு படத்துல இயேசுநாதர் நிக்கிற மாதிரியும், இயேசுநாதர் கீழே சாத்தான போட்டு மிதிக்கிற மாதிரியும், அந்த மாதிரியாக தேவதூதர் நிக்கிற மாதிரியும், கத்தோலிக்க சபையில செபஸ்தியார் அந்த மாதிரி ஒரு ஈட்டி வச்சு குத்துற மாதிரியெல்லாம் படம் இருக்கும். அப்ப ஒரு மனுஷன் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, இயேசுநாதர் அந்த மாதிரியாக நிக்கிற மாதிரி இயேசுநாதர் தொட்டு கும்பிட்டான். அடுத்த தேவதூதரையும் தொட்டு கும்பிட்டான். அடுத்து என்ன செய்யறான்னு கேட்டா, கீழே மிதிக்கப்படுகிற அந்த சாத்தான என்ன செய்யறான்னு கேட்டா தொட்டு கும்பிட்டான். அப்போ ஒருத்தர் கேட்டாரு, எப்பா நீ செபஸ்தியார் புனிதர் கும்பிட்ட சரி, அல்லது இயேசுநாதர் தெய்வம் அவரை கும்பிட்ட சரி, தேவதூதர்கள் எல்லாம் பரலோகத்தில் இருக்கிறாங்க அவங்களை கும்பிட்ட சரி, ஆனா நீ ஏப்பா கீழே சாத்தான கும்பிட்டா அப்படின்னு கேட்டான். அப்போ அவன் சொன்னா, பரலோகத்துக்கு போனா இயேசுநாதர் துணை வேணும், தேவதூதர் துணை வேணும், ஒருவேளை நான் நரகத்துக்கு போயிட்டா யாருடைய துணை வேணும்? சாத்தானுடைய துணை வேணும். இன்னைக்கு விசுவாசியுடைய வாழ்க்கையும் இப்படிதாங்க இருக்குது. சாத்தானையும் கும்பிடுறது, ஆண்டவரையும் கும்பிடுறது. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வமானால் பாகால பின்பற்று. எனவே ஒரு தீர்மானம் வேணும், வாழ்க்கையில ஒரு உறுதி வேணும், வாழ்க்கையில ஒரு உண்மை வேணும். எலிசா கர்த்தருடைய தீர்க்கதரிசி. ஒரு வீட்டுல ஒரு சகோதரன் விசுவாசிதான், பல வருஷங்களாக இருந்தார். 40 வயசுல அவருக்கு கலெக்டரேட்ல ஒரு டிஆர்ஓ என்று சொல்லக்கூடியவருக்கு கேம்ப் கிளார்க்கா இருந்தவர். டிஆர்ஓக்கு பர்சனல் கிளார்க் அவர் தான். அவர்கிட்ட போயிட்டு தான் அடுத்து டிஆர்ஓ நெருங்க முடியும், டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆபீசர். அவர் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவர், விசுவாசி, பிரசங்கம் பண்ணுவார். ஆனா அவர் என்ன செய்யறாரு கேட்டீங்கன்னா, செத்து போனவங்க அம்மா அப்பா போட்டோ வச்சு, அம்மாவை தனியா ஒரு போட்டோ, அப்பா ஒரு தனியா ஒரு போட்டோ. அந்த போட்டோவுக்கு கீழே என்ன எழுதியிருந்தாரு கேட்டீங்கன்னா, என்னை வாழ வைத்த தெய்வங்கள்னு எழுதியிருந்தார். என்னை வாழ வைத்த தெய்வங்கள்னு எழுதினார். 39 வயசுல செத்து போயிட்டார். உலகத்துல எவனும் உன்னை வாழ வைக்க முடியாது. உங்க அம்மா அப்பா, உங்க சொத்து,
எது உன்னை வாழ வைக்கும்? உன்னை வாழ வைக்க வேண்டியவர் தெய்வம் தான். உன்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வேண்டியவர் தெய்வம் தான். உன்னுடைய வாழ்க்கையில வல்லமை கொடுக்க வேண்டியவர் ஆண்டவர் தான். அந்த ஒரே தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அறிஞ்சிக்கங்க. எனவே நாகமான் அறிந்தான். எலிசாவுடைய நோக்கம் அவன் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், அறிய வேண்டும் என்பதற்காக வீட்டை விட்டு வெளியில வராம இருந்தான். அதனால இன்னைக்கு இருக்கிற விசுவாசிகள்லாம் வாங்க 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 உங்களுக்கா ஜெபம் பண்றோம். அதனால நீங்களும் நம்பிக்கிட்ட பிரதர் சபையில அவனுக்குமே சுகமாக்குற வரம் கிடையாது, அவங்ககிட்ட வல்லமை கிடையாது. அந்த பாஸ்டர் தான் உபவாசம் இருந்து 3 நாள் போட்டு அந்த மாதிரி 3 நாள் ஜெபம் பண்ணுறாரு. அதனால அங்கே போனா காரியம் நடக்குதுன்னு சொல்லி ஆண்டவரை அறியாம போய் என்ன செஞ்சுறாங்க, ஏமாந்துறாரு. கர்த்தர் ஒருவர் தான் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர். கர்த்தர் ஒருவர் தான் உண்மை உள்ளவர். கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொள்ளுங்கள், அவரை பற்றி கொள்ளுங்கள். அவர் இன்றைக்கு என்ன செய்யக்கூடியவர்? கிருபை செய்யக்கூடியவர். அவரை நம்புகிறவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? வாசித்தோம், ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அறிந்து கொள்ளுங்கள். எனவே எலிசா நாகமான் கர்த்தரை அறிந்து கொள்வதற்கு ஒரு காரணமாக இருந்தார். அடுத்து 2வது ஒரு காரியம், அந்த 2 ராஜாக்கள் 15-16 படிக்கிறோம். 2 ராஜாக்கள் 15-16. அதற்கு அவன், நான் வாழ்ந்ததில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவனுடைய ஜீவனை கொண்டு சொல்வேன் என்றான். இப்ப அதை நீங்க படிச்சுக்கீங்க. நாகமான் இப்போ சுகமாயாச்சு. இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர வேற தேவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எலிசாவிட்ட வர்றான். வந்து எலிசாவிடத்துல என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, ஒரு காணிக்கை கொடுக்குறான். அந்த காணிக்கையை என்ன செய்ய வேண்டும்? 15வது வசனத்துடைய கீழே எழுதியிருக்கிறது, இப்போதும் ஒரு அடியேன் கையில என்ன செய்ய வேண்டும்? ஒரு காணிக்கையை வாங்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு அவன், நான் வாங்குகிறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். வாங்க வேண்டும் என்று அவனை வருத்தினாலும் அவன் என்ன செய்தான்? கட்டுதல் பண்ணிவிட்டான். இப்ப 2வது எலிசாவை பற்றி வாசிக்கிற வேலையில அவன் கொண்டு வந்து காணிக்கை கொடுக்கிறான். ஏன்னா அவன் இதுவரைக்கும் போன கோயிலுக்கெல்லாம் காணிக்கையை போட்டிருப்பான். அதனால இவன் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, காணிக்கையை வந்து கொடுக்கிறான். எலிசா சொல்லுகிறார், நான் வாங்குவதில்லை. அதுக்கு அவன் என்ன சொல்ல பார்த்தீங்களா? கர்த்தருடைய ஜீவனை கொண்டு கர்த்தருக்கு முன்பாக சொல்லுகிறேன். அடுத்து அவன் என்ன செய்யறான்? ரொம்ப ரிக்வெஸ்ட் பாருங்க, அதெல்லாம் ஆவியானவர் எழுதி ரொம்ப வருத்தப்பட்டான். வருந்தி, ஐயோ வாங்கிக்கங்க வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி அவன் வருந்தினான். அவனும் என்ன செய்யல, ஒரு உப்புக்காக இந்தாங்க காசு அப்படின்னு சொல்லி இல்லை, அவன் உண்மையா கேட்டான். ஆனாலும் அவன் என்ன செய்தான்னு கேட்டால், கட்டுதல் பண்ணிவிட்டான். ஏன்? உனக்கு சுகம் கொடுத்தது கர்த்தர், நான் ஒண்ணும் செய்யல. உன்னை சுகமாக்கினவர் கர்த்தர். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது? இலவசமானது. காசு கொடுத்து ஆசீர்வாதத்தை வாங்க முடியாது, காணிக்கையினால ஆசீர்வாதத்தை சம்பாதிக்க முடியாது. கர்த்தர் காசு பணத்தை வாங்கிக்கிட்டு உன்னை ஆசீர்வதிக்கிற தெய்வம் கிடையாது. அதனால இப்ப நீ என்ன நினைச்சிட்டா, சுகமாயிட்டு என்னால காணிக்கை கொடுக்குறேன், வேண்டாம் அந்த காணிக்கை என்று சொல்லி என்ன செய்தான்? நிராகரித்தான். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல ஆண்டவர் சொல்கிறார், பேய்களை விரட்டுறதுக்கும் வியாதியை சுகமாக்குறதுக்குரிய அந்த வரங்கள் எல்லாம் அவர்களுக்கு கொடுத்துட்டு அதுல சொல்லுகிறார், இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். தேவன் என்னைக்கு காசு வாங்கிட்டு ஆசீர்வாதம் போடுறது கிடையாது. அதனால விசுவாசிகள் யாரும் காணிக்கை கொடுத்தா தான் ஆசீர்வாதம் வரும்னு நினைக்காதீங்க. நீங்க காணிக்கை கொடுக்கலைனாலும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதனால இவன் என்ன செய்யறான்? ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் எப்படிப்பட்டது என்று கேட்டால் இலவசமானது. எனவே நாகமான் என்ன செய்தான் என்று கேட்டால், அந்த காணிக்கையை நிராகரித்தான். நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம்? ஒருத்தன் ஜாதகம் காய்ச்சிக்கிட்டு இருக்கான். அவன் வந்து, பிரதர் உங்க கோயில்ல என்ன இந்த மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் கூட்டம் எடுத்துறீங்களா? நாங்க VPS பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்க, ஒரு 5000 ரூபாய் கொடுக்குறான். இல்ல சபையில இந்த மாதிரி ஒரு 2 ஃபேன் வாங்கி போடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் காசு கொடுக்குறான். விசுவாசி வாங்கலாமா? வாங்கக்கூடாது. நீ கடத்தல் வியாபாரம் பண்ணாலும், கள்ளச்சாராயம் காய்ச்சினாலும், கள்ளக்கணக்கு எழுதினாலும் ஆண்டவர் காணிக்கை வாங்க மாட்டார். அந்த காணிக்கை தேவையில்லை. உன் வாழ்க்கையில உண்மை இல்லாம நீ சம்பாதிக்கிறதான அந்த காசு ஆண்டவருக்கு தேவை கிடையாது. தெய்வம் காணிக்கையை வாங்கி கொண்டு ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. வாழ்க்கையில் அவர் எதிர்பார்க்கிறது உண்மைதான். எனவே நாகமானுடைய அந்த காணிக்கையை எலிசா என்ன செய்தான் என்று கேட்டால், அவன் நிராகரித்தான். அவன் அதை தட்டுதல் பண்ணிவிட்டான். அப்ப ஆண்டவரை அறிந்தவர்கள் என்ன செய்வார்கள் கேட்டீங்கன்னா, அவர்கள் கர்த்தரை நம்பிதான் இருப்பார்கள். இன்னுமாக ஆதியாகம புத்தகம் 14ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமை பற்றி நாம் படிக்கிறோம். நீங்க வீட்டுல போய் அதை படிங்க. 14ஆம் அதிகாரம் 21 இருந்து 23 வரைக்கும் படிக்கணும். அப்ப அந்த சோதோமுடைய ராஜா என்ன சொல்கிறான் என்று கேட்டால், ஜனங்கள் எல்லாம் அந்த மாதிரி என்கிட்ட கொடுத்துரும், இந்த பொருட்கள் எல்லாம் நீ என்ன செய், வைத்துக் கொள்ள என்று சொல்லுகிறான். அப்ப அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை பாருங்க, அதை படிச்சிருங்க, படிப்போம்.
பாருங்க, இதெல்லாம் வீட்டு போய் நல்லா படிங்க, கையை உயர்த்தலாம். சோதோமின் ராஜா என்னை ஐஸ்வர்யவானாக்கினான் என்ற பேர் வரக்கூடாது. ஆகையினால ஒரு செருப்பு கூட வேண்டாம். என் செருப்பு கிழிஞ்சு போச்சு, அதுல தையல் போடுறதுக்கு கொஞ்சம் செருப்பு தோல் வேணும். ஒரு பாதரட்சையினுடைய வாரையாயில என்ன செய்ய மாட்டேன், எடுத்துக்கிற மாட்டேன். எத்தனை பேர் மாமனார் வீட்டுல டவுரி வாங்கியிருக்கீங்க? மாமனார் வீட்டுல டவுரி வாங்கி வாழ்க்கையில உயர்ந்திருக்கீங்களா? பைக் இல்லாம இருந்த நீங்க மாமனார் வீட்டுல பைக் வாங்கி ஓடுறீங்களா? ஆண்டவருக்கு முன்னால சொல்ல முடியுமா? பிரசங்கம் பண்ண நான் சொல்ல முடியும். நான் எங்க மாமனார் வீட்டுல எதுவும் டவுரி வாங்கினது. எனக்கு 4 பிள்ளை பிறந்த பிறகுதான் எங்க வீட்டுல கட்டிலே வாங்கணும். என் மனைவிக்கு இந்த ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் வந்ததுக்கு பிறகு என்னுடைய மனைவியுடைய 2 கை மூட்டிலையும் 4 தடவை ஆபரேஷன் ஊசி போட்டிருக்கு. இனிமே கை முறுக்க முடியாது, துணியெல்லாம் புளியக்கூடாது. அதுக்கப்புறம்தான் வாஷிங் மிஷினே வாங்கினேன். தவணையில வாங்கல, ஆண்டவர் வாங்கி கொடுத்தார். மாமனார் வீட்டுனால, அம்மா அப்பா கொடுத்ததுனால, மச்சனை வெளிநாட்டுல வேலை பார்த்து சம்பாதிச்சு கொடுத்ததுனால நான் வாழ்க்கையில உயர்ந்தேன்னு சொல்லக்கூடாது. நீங்க அப்படியெல்லாம் வாங்கிட்டீங்கன்னா நாளைக்கு சண்டை வரையில என்ன சொல்லுவா, அப்படி சொல்லுவா, உனக்கு பைக் வாங்குறதுக்கு ஏற்கிறது கிடையாது, எங்க அப்பா வாங்கி கொடுத்த பைக்கை ஓட்டிக்கிட்டு எங்க அப்பாவே நீ கீழ்த்தரமா பேசிக்கிட்டு இருக்க. நான் போட்டு செயின் அதே வச்சிருந்தா நீங்க உங்க வீட்டுல சாப்பிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஏது வரும். சோதோமின் ராஜா என்னை ஐஸ்வர்யவாக்கினான் என்கிற பேர் வேண்டாம். தேவன் என்னை ஐஸ்வர்யவானாக்கினார், தேவனுடைய தேவைகளை சந்தித்தார், தேவன் என்னை உயர்த்தினார் என்று சொல்லி என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்குத்தான் கனம் மகிமை வர வேண்டும். ஆபிரகாம் அப்படியெல்லாம் சொன்னான். அப்படி சொன்னதால வாழ்க்கையில தோத்து போயிட்டானா? ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தை நீங்க படிக்கிற வேளையில இனியேசர் போய் என்ன செய்யறான்? பெண் வீட்டுல சொல்லுறான், கர்த்தரின் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானா இருக்கிறார், அவருக்கு திரளான ஆடு மாடுகள் இருக்கிறது. அந்த வசனத்தை நீங்க வீட்டை போய் படிங்க. கர்த்தர் கர்த்தர் தான் சொல்றான். எங்க எஜமா ரொம்ப கட்டிக்காரன், ரொம்ப சிக்கனக்காரன் என்கிற நிலைகள் எல்லாம் அல்ல. எனவே நம்முடைய வாழ்க்கையில ஒரு நல்ல தீர்மானம் வேணுங்க. உலகத்தார் போல என்ன செய்யக்கூடாது, அந்த மாதிரியாக டவுரி வாங்குறது, கல்யாணம் உலக பிரகாரமான விசுவாசிகளை போல என்ன செய்யறது, கட்டல் பீரோ பைக்கு காரு இதெல்லாம் வீட்டுக்கு முன்னால நிறுத்திக்கிட்டு இது பெருமையா, நான் ஒன்னும் சும்மா கட்டி கொடுக்கல, இதெல்லாம் என்ன செய்யறேன், என் பிள்ளைக்காக கொடுக்குறேன், சீதனம் கொடுக்குறேன் எங்களான நிலைமைகள் எல்லாம் இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்மளை உயர்த்தணும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தான் முக்கியம், மனித ஆசீர்வாதங்கள் அல்ல. செருப்புடைய வார கூட எடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. வாலிப பையங்களா ஒரு நல்ல தீர்மானத்தோட இருங்க. எங்க அப்பா கேட்கிறாரு, சில சொல்றது எங்க அப்பா கேட்கிறாரு, எங்க அம்மா கேட்கிறாங்க, அல்லது என் பையன் வாழ்க்கையில கொஞ்சம் உயரணும், பைக் எதுக்காக உங்க மகளை வச்சுக்கனால ஓட்டிட்டு போறதுக்காக தான். இந்த மாதிரி பொருளாசையில காரியங்கள் செய்யக்கூடாது. கர்த்தர் தான் நம்ம உயர்த்தணும். இது ஆண்டவர் எனக்கு கட்டி கொடுத்தது, இது ஆண்டவர் எனக்கு கொடுத்தது என்கிற நிலைமையில என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை தான் மகிமைப்படுத்தும். அடுத்து இன்னொரு ஆளு, தானியேல் 5ஆம் அதிகாரம் 16, 17 அதில் விதமாய் வாசிக்கிறோம். தானியேல் 5ஆம் அதிகாரம் 16, 17 தானியேலை பற்றி வாசிக்கிறோம். வீட்டுல போய் படிங்க. ராஜா சொல்றான், இப்ப சூழல் எழுதியிருக்கிற இந்த எழுத்தை நீ என்ன செய்யணும்? வாசிக்கணும், இதனுடைய அர்த்தத்தை சொல்லணும். அப்படி சொல்லிட்டேன்னா உன் கழுத்துல என்ன செய்யறேன்? 20 பவுன்ல பெரிய சங்கிலி எடுத்து போடுறேன், பொற் சரப்பணி. ராஜா ஏறக்கூடிய ராஜாவுடைய அந்த அதிபதியா என்ன செய்வ? நீ ராஜ்யத்துல இருப்ப. ஆனால் தானியேல் என்ன செய்யல? உன்னுடைய வெகுமதிகள் என்ன செய்யட்டும்? உன்னோட இருக்கட்டும். நீ ஒண்ணு எனக்கு பெயர் உண்டாக்க வேண்டாம், எனக்கு நீ ஒன்னும் புகழ் கொடுக்க வேண்டாம், நீ ஒண்ணு எனக்கு பட்டம் கொடுக்க வேண்டாம், நீ ஒண்ணு எனக்கு பணம் கொடுக்க வேண்டாம். அந்த வெகுமதிகளை என்ன செய்தான் என்று கேட்டால் அவன் நிராகரித்தான். அவனுடைய வாழ்க்கையில பண ஆசை, பேராசை இல்லை. எலிசாவுடைய வாழ்க்கையில பண ஆசை இல்லை. இங்கே தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையில, தானியேலுடைய வாழ்க்கையில இருந்த பண ஆசை இல்லை.
அதே போல அங்கே நாம் முதலாவதாக வாசித்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பணாசை பொருளாசை நம்மளை உயர்த்த வேண்டிய ஒரு ஆண்டவர் தான். அதனால மாமனார் கொடுப்பானா, மச்சான் கொடுப்பானா, அல்லது நம்ம அம்மா அப்பா கொடுப்பாங்களா என்றெல்லாம் சொல்லி எதிர்பார்க்காத. நீ ஆண்டவரை அறிந்தா ஆண்டவரை மாத்திரம் நம்பு. எனவே எலிசா யார் என்று கேட்டால், அந்த காணிக்கை கொடுத்தாலும் அவன் நினைச்சுதான் தட்டி விட்டான். இதான் உண்மையான ஊழியக்காரன். காணிக்கைக்காக ஊழியம் செய்யல, கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சான். இன்னைக்கு அநேகர் காணிக்கைக்காக ஊழியம் செய்யறாங்க. சிலருக்கு கிஃப்ட் கொடுக்குற வேலையில அந்த கிஃப்டை திருப்பி பார்த்துட்டு சண்டை போட்டவங்களா இருக்காங்க. ஏங்க, நான் அவ்வளவு சென்னையில ரொம்ப தூரத்துல இருந்து தென்பாகத்துல இருந்து வந்திருக்கிறேன், என்னுடைய பஸ் பிரயாணத்துக்கு 2000 ரூபாய் வந்திருக்கு, நீங்க என்னங்க 2000 ரூபாய் கொடுத்துருக்கேன்னு சண்டை போட்ட ஆளுகள்லாம் இருக்கான். காணிக்கைக்காக இல்ல, கர்த்தருக்காக வேலை செய்யுங்க, கர்த்தருக்காக ஊழியம் செய்யுங்க. கர்த்தர் உங்களை அவரை மாத்திரம் சார்ந்து வாழுகிற தெய்வ மக்களை கனப்படுத்துவார். தானியேல், ஆபிரகாம், எலிசா செத்தும் பேசுகிறார்கள். அவருடைய வாழ்க்கை வரலாறு பைபிள்ல இருக்கிறது. எனவே நாமும் ஆண்டவருக்காக வாழ வேண்டும். மீதமுள்ளதை அடுத்த செக்ஷன்ல பார்க்கலாம். அதனால எலிசாவுடைய நோக்கம் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, எலிசா பணாசை பேராசை இல்லாத ஒரு உண்மையுள்ள ஊழியக்காரர், ஒரு உண்மையுள்ள கர்த்தருடைய தீர்க்கதரிசி. எனவே நாமும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த பாடங்களை நாம் கற்றுக்கொண்டது போல இதில் இருக்கிற இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில சம்பந்தப்படுத்தி பார்த்து நீங்களும் நானும் ஆண்டவருக்காக ஜீவிக்கணும். ஒரே வாழ்க்கை, கொஞ்ச கால வாழ்க்கை, வைராக்கியமா ஜீவிக்கணும், உண்மையா ஜீவிக்கணும். எலியா பக்தி வைராக்கியம் என்று சொல்லுகிறார். இயேசுக்கு சொல்லுகிறார், தேவனுடைய வீட்டை பற்றிய பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று சொல்லுகிறார். எனவே ஆண்டவருக்காக ஒரு வைராக்கியம் உள்ள வாழ்க்கை, ஒரு உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்ந்து அவருடைய நாமத்தை மையப்படுத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஜீவிக்கிறதுக்கான வகையில கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நம்முடைய ஆவிக்குரிய ஆன்மீக வாழ்க்கைக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். ரெண்டு ராஜாக்கள் 5வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 25லிருந்து 27 வரைக்கும். நாம் இந்த 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்திலே எலிசா என்கிற கர்த்தருடைய வேலைக்காரனை பற்றி பார்த்தோம். இந்த அதிகாரத்தின்படி எலிசாவை பற்றி 3 காரியங்கள். முதலாவதாக, நாகமான் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறதான வாஞ்சை. அதாவது தான் ஒரு வரம் பெற்ற ஊழியக்காரன், நான் ஒரு கர்த்தருடைய தீர்க்கதரிசி, நான் சொன்னதெல்லாம் நடக்கும் என்று சொல்லி தன்னை காட்டாதபடிக்கு தேவனை காட்டின அல்லது நாகமான் கர்த்தரை அறிந்து கொள்வதற்கு எலிசா ஒரு கருவியாக இருந்தார் என்பதை பார்த்தோம். இரண்டாவதாக, நாகமான் கொடுத்த அந்த காணிக்கையை அவன் ரொம்ப வருந்தி கேட்டுக்கொண்ட போதிலும் கூட எலிசா அதை நிராகரித்ததாக நாம் தேவனுடைய வசனத்திலே வாசிக்கிறோம். எனவே நாமும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில மற்றவர்களிடத்திலே வாங்கி உயர வேண்டும் என்கிற எண்ணமோ அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே பணாசையோ பொருளாசையோ இருக்கக்கூடாது. தேவன் நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பதற்கு போதுமானவர் என்று நம்பி அவரே சார்ந்திருக்க வேண்டும் என்பதை 2வது குறிப்பாக இந்த அதிகாரத்திலே நாம் பார்த்தோம். இப்பொழுது 3வதாக எலிசாவுடைய காரியம், இந்த கேயாசியினுடைய தவறை கண்டித்து அவனுக்கு வரக்கூடியதான நியாய தீர்ப்பை பற்றி சொல்லுகிறதை இப்பொழுது இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். அதாவது நாகமான் இடத்திலே காணிக்க வேண்டாம் என்று எலிசா மறுத்து விட்டார். ஆனால் எலிசாவுடைய வேலைக்காரனாகிய கேயாஸ் என்ன செய்தார் என்று கேட்டால், எலிசாவுக்கு தெரியாமல் போய் அவனிடத்திலே சில வெகுமதிகளை எல்லாம் வாங்கி கொண்டு தன்னுடைய வீட்டிலே வைத்துவிட்டு மறுபடியும் எலிசாவை சந்திக்க வருகிறார். அப்பொழுது எலிசா அவனிடத்திலே கேட்கிறான், நீ எங்கே போயிட்டு வருகிறாய் என்று கேட்கிற வேளையில அவன் எங்கும் போகவில்லை என்று சொல்லி அவன் போய் சொல்லுகிறான். அப்பொழுது இந்த கேயாசிக்கு வரக்கூடியதான அந்த தவறு, அவனுடைய தண்டனையை அந்த மாதிரியாக எலிசா தைரியமாக சுட்டி காண்பிக்கிறதை இங்கே வாசிக்கிறோம். நாகமானிடத்திலே நீ அந்த பொருட்களை எல்லாம் வாங்குகிற வேளையில
என் மனம் உன்னோடு செல்லவில்லையா என்று சொல்லி 26வது வசனத்திலே சொல்லுகிறதை படிக்கிறோம். எனவே தேவன் இன்றைக்கு பேசக்கூடியவராக, மனசாட்சியின் மூலமாக உணர்த்தக்கூடியவராக இருக்கிறார். எனவே கேயாசி நினைத்திருக்கிறார் நாகமானிடத்தில் வாங்கினது எலிசாவுக்கு தெரியாது என்று. ஆனால் தேவன் என்ன செய்தார் என்று கேட்டால் அதை வெளிப்படுத்தினார். அதனால இங்கே எலிசாவை பற்றி நாம் பார்க்கிற காரியம் என்னவென்று கேட்டால், கேயாசினுடைய தவறை, கேயாசினுடைய பாவத்தை சுட்டி காண்பிக்கக்கூடியதையும், தைரியமாக அவனுக்கு குஷ்டரோகம் வரப்போவது என்று சொல்லுவதையும் நாம் இந்த தேவனுடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். எனவே மூன்றாவதாக, தேவனுடைய பிள்ளைகள் மற்றவர்களுடைய தவறை அவர்கள் தவறு செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் அவருடைய தவறை சுட்டி காண்பிக்க வேண்டும். அது நம்முடைய பொறுப்பு, கடமை. அதே போல தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய தவறை சுட்டி காண்பிக்கிற வேலையில நீ என்ன இலக்கியமான கேட்கக்கூடாது. உண்மையாகவே நாம் தவறு செய்திருந்தால் அந்த தவறை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆனா நீங்க கேயாசி ஒத்துக்கொள்ளவில்லை. அவருடைய சம்பவத்தை நாம் அடுத்த முறை பார்க்கலாம். 141ஆம் சங்கீதம் 5வது வசனத்திலே விதமாய் படிக்கிறோம் பாருங்கள். 141வது சங்கீதம் 5வது வசனம். நீதிமான் என்னை தயவாய் குத்தி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும், என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை, அவர்கள் இக்கட்டுகளை நான் இன்னும் சுகம் பண்ணுவேன். பாருங்கள், நீதிமான் என்னை தயவாக குட்டி. இன்னைக்கு அநேகருக்கு அந்த மாதிரியாக எப்ப பார்த்தாலும் என்ன தலையில கொட்டுறீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. தலையில கொட்டுறதுக்கு காரணம் நீங்க திருந்தணும், நீங்க தவறான வழியில போய்விடக்கூடாது என்பதற்காக. அடுத்து என்ன வாசிக்கிறோம்? நீதிமான் என்னை கடிந்து கொள்ளட்டும். கடிந்து கொள்ளுதல் எதற்காக என்று சொன்னால் நம்முடைய நல்வாழ்க்கைக்காகத்தான். சில பிள்ளைகள் மருந்து குடிக்க மாட்டேன்னு சொன்னா, மருந்து கசப்பாக இருந்தாலும் அந்த மாதிரி மூக்கை பிடிச்சுக்கிட்டு 2 காலையும் பிடிச்சுக்கிட்டு வாயில மருந்து ஊத்துக்கிற வேலையில என்ன அந்த பிள்ளை மூச்சு நின்று செத்து போயிடும், ஏங்க மருந்து குடிக்கல விட்டுருங்க அப்படின்னு யாரும் சொல்றது இல்லை. அதனுடைய மூக்கை பிடித்து கை காலை பிடிச்சு கையை கூட பிடிச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க? வாயில மருந்து ஊத்துறாங்க. காரணம் என்ன? அந்த பிள்ளையை நேசிக்கிறாங்க. அந்த பிள்ளை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் சுகமடைய வேண்டும் என்கிறதான அந்த எண்ணத்துலதான். ஆகையினால கடிந்து கொள்ளுகிறது, தலையில குத்துகிறது எதற்காக என்று கேட்டால் நம்முடைய நல்வாழ்க்கைக்காக தான். எனவே கேயாசனுடைய தவறை இங்கே எலிசா தைரியமாக சுட்டி காண்பிக்கிறார். அதே போல இங்க சங்கீதக்காரன் சொல்கிறான், எப்ப பார்த்தாலும் என்ன தலையில கொட்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லல. நீதிமான் என்னை கொட்டட்டும், அது என்னுடைய தலைக்கு எப்படி இருக்கு, என்னையை போல இருக்கும் என்று நான் வேதத்திலே வாசிக்கிறேன். அடுத்து என்ன செய்யட்டும், அந்த மாதிரியாக அதை நான் என்ன செய்யவில்லை, அல்லல் கட்டுவதில்லை என்று வேதத்திலே வாசிக்கிறேன். நீதிமான் கொட்டுகிற வேலையில நான் தலையை விலக்கிட்டு ஓடுவதில்லை என்கிற நிலையில சொல்லுவதை இங்க வாசிக்கிறோம். அதனால கண்டிக்கிறது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய நல்வாழ்க்கைக்காகத்தான். அதே போல இன்னொரு வசனம் படிங்க, 27 நீதிமொழிகள் 27வது அதிகாரம் 5வது வசனம். நீதிமொழிகள் 27:5 அதுல விதமாய் வாசிக்கிறோம். 27:5 5வது வசனம் 27:5. மறைவான சிநேகத்தை பார்க்கலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. நேசிக்கிறேன் நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க என்ன வேணாலும் சொன்ன எப்படி வேணாலும் போனா அவன் நாசமா போறதுக்கு நீங்க வழி உண்டாக்குறீங்க. நேசித்தா என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா அங்கே கடிந்து கொள்ளணும். அதான் இங்க வாசிக்கிறோம். மறைவான சிநேகத்தை பார்க்கலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. முகஸ்துதி பேசுறது நல்லதா, கடிந்து கொள்றது நல்லதா அப்படின்னு பைபிள்ல கேட்டீங்கன்னா இதே நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 23வது வசனம் பாருங்க. நீதிமொழிகள் 28, 23. இங்க என்ன வாசிக்கிறோம்? ஒருத்தரை பார்த்து நாவினால முகஸ்துதி, பிரதர் உங்களை மாதிரி ஆளே கிடையாது, நல்லா ஜெபம் பண்றீங்க, பைபிள் படிக்கிறீங்க, காணிக்கெல்லாம் கொடுக்குறீங்க, உதவியெல்லாம் செய்றீங்க அப்படின்னு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அவர் தப்பு செஞ்சாலும் கடிந்து கொள்றது இல்லை. அவர் என்ன செய்யறாங்க? ரொம்ப புகழ்ந்து பேசுறது. இன்னொருத்தர் என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா அங்கே கடிந்து கொள்கிறார். வசனத்தை பாத்தீங்களா? முகஸ்துதி பேசுகிறவன் அங்கீகாரம் பெறுவானா, கடிந்து கொள்ளுதலை முடிவில் அங்கீகாரம் பெறுறது யாருன்னு கேட்டீங்கன்னா கடிந்து கொள்கிறவன் தான். அதனால கடிந்து கொள்கிறது எதற்காக கேட்டீங்கன்னா நம்முடைய நன்மைக்காகத்தான். பரிசுத்த ஆவியானவர் வருகிற வேளையில என்ன செய்வாரு?
யோவான் 16:8 வாசிக்கிறோம், அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்ம செய்யறதெல்லாம் செய்யுங்க, ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறாரு, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிறது அல்ல. பாவத்தை குறித்து நீதியை குறித்து வரக்கூடியதான நியாய தீர்ப்பு என்ன செய்வார் என்று கேட்டால் கண்டித்து உணர்த்துவார் என்று தேவனுடைய வசனத்திலே நாம் படிக்கிறோம். எனவே இங்கே எலிசா இந்த கேயாசி செய்ததான தவறை என்ன செய்கிறார் என்று கேட்டால் தைரியமாக சுட்டி காண்பிக்கிறார். மேலுமாக நம்ம பொய் சொல்றது மனுஷனிடத்துல அல்ல, தேவனிடத்துல. இப்ப கேயாசியை நினைத்தா நம்ம எலிசா ஒரு சாதாரண ஆள் தானே அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்தான் என்று கேட்டால் அது மாதிரியாக பொய் சொன்னான். அதே போல அனனியா சப்பீராரை பற்றி நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5வது அதிகாரத்தை வாசிக்கிற வேளையில, நீங்க அந்த அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிற வேளையில நிலத்தில் கிரயத்தில் ஒரு பங்கை வைத்து பரிசுத்தாவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினான். உங்க வாழ்க்கையில ஒண்ணு ஆண்டவர் பிடிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னு சொன்னா பிசாசு பிடிச்சிருக்கணும். இது ரெண்டுக்கும் நடுவில் யாரும் கிடையாது. இதுக்கு ஒரு வசனம் கூட பாருங்களேன். இந்த 2 தீமோத்தேயுடைய புத்தகத்துல 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 26வது வசனம் பாருங்க. 2 தீமோத்தேயு 2:26. போதும். பிசாசானோட இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்கிற அவர்கள். ஒண்ணு உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிடிச்சிருக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிடிக்கலைன்னு சொன்னா பிசாசு அவங்களை பிடிச்சிருக்கான். இது வேத சத்தியம். இப்ப அனனியா சப்பீரால் விசுவாசி தான். ஆனால் அவர்கள் என்ன சொன்னாங்களா? பிரதர் அந்த அப்போஸ்தலர் 5:3 படி பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உங்கள் இருதயத்தை நிரப்பினது என்ன? பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பாவிட்டால், நிரப்புறதுன்னு சொன்னா கண்ட்ரோல், நீங்க பரிசுத்த ஆவியானுடைய கண்ட்ரோல்ல இல்லைன்னு சொன்னா சாத்தானுடைய கண்ட்ரோல்ல தான் இருப்பீங்க. சாத்தானுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறவன் என்ன சொல்லுவான்? அந்த 5:3 படி இல்ல 5:3 பரிசுத்த ஆவியினிடத்திலே பொய் சொல்லும்படி சாத்தானுடைய இதயத்தை நிரப்பினது என்ன? பொய் சொல்வதற்கு காரணம் யாரு? சாத்தான். யோவான் 8ஆம் அதிகாரம் 44 இயேசு கிறிஸ்து சொன்னார், அவன் பொய்யனும் பொய்க்கு என்ன செய்கிறான்? பிதாவுமாய் இருக்கிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப பொய்க்கு பிதா யாருங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில பிதாவாக அவர் உங்களுடைய வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ண சொன்னா, உங்க வாழ்க்கையை வேற யாரும் கண்ட்ரோல் பண்றது இல்ல, பிசாசு கண்ட்ரோல் பண்றான். பிசாசு கண்ட்ரோல் பண்ணா நீங்க என்ன செய்வீங்க? பொய் சொல்லுவீங்க, பித்தலாட்டம் பண்ணுவீங்க, ஏமாத்துவீங்க, அநீதியாக நடப்பீங்க, அநியாயமா காரியங்கள் செய்வீங்க, எந்த ஒரு பாவத்தையும் என்ன செய்வீங்க? துணிகரமா செய்வீங்க. ஏன்னு கேட்டா சாத்தானுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறீங்க. அதே அப்போஸ்தலர் 5:4 என்ன படிக்கிறோம்? அவசியம் அது உன்னோடவே இருக்கவில்லையோ, அது மிச்சம் அது திரையும் ஒதுக்கி இருக்கவில்லையோ, இவன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் பண்ணதல்ல, மனிதனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். பாருங்க, பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன்னை எதிர்ப்பது என்ன? 3வது வசனம். 4வது வசனம் என்ன வாசிக்கிறோம்? நீ மனுஷனிடத்தில் அல்ல, யாரிடத்தில் பொய் சொன்னாய்? தேவனிடத்தில் பொய் சொன்னாய். விசுவாசிகள் ஒருத்தருக்கு பேசிக்கிட்டு இருக்கிற சமயத்துல போய் சொல்லாதீங்க. அவர் விசுவாசியா இருக்கிறதுனால, அவர் ஊழியக்காரரா இருக்கிறதுனால, மூப்பரா இருக்கிறதுனால நீங்க சொல்ற பொய், இவர் விசுவாசி தானே, இவரை ஏமாத்திடலாம், மூப்பர் தானே ஏமாத்திடலாம், ஊழியக்காரர் தானே ஏமாத்திடலாம். நீ தேவனிடத்தில் பொய் சொன்னாய். வீட்டுல போய் நல்லா படிங்க. அப்ப நீங்க என்ன பொய் பித்தலாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா விசுவாசி தான். ஆனா நீங்க விசுவாசி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை கண்ட்ரோல் பண்றது ஆவியானவர் இல்ல, பிசாசு. பிசாசு கண்ட்ரோல் பண்ணா நீதிக்கு புறம்பா அநீதியான காரியங்கள், உண்மையற்ற தன்மைகள், அந்த மாதிரியாக போய் எல்லா காரியமும் செய்வீர்கள். அடுத்து நீங்க சொல்லுவது யாரிடத்திலே அல்ல என்று கேட்டால் மனுஷனிடத்தில் அல்ல, நீங்கள் தேவனிடத்தில் என்ன செய்கிறீர்கள்? பொய் சொல்லுகிறீர்கள் என்று பார்க்கிறோம். அதனால இப்ப கேயாசி சொன்னது, எலிசா ஒரு மனுஷன் நினைச்சான், அனனியா சப்பீரா நினைச்சாங்க பேதுரு ஒரு மனுஷன் தான், நம்ம எவ்வளவுக்கு விட்டோம், என்ன கொண்டு வந்து வைக்கிறோம், இதெல்லாம் அவருக்கு தெரியாத நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார் என்று கேட்டால் அதை வெளிப்படுத்தினார்.
அறியப்பட்டு வெளிக்கு வராத ரகசியம் இல்லை, மறைபொருள் இல்லை அப்படின்னு சொல்லி பைபிள் எழுதியிருக்கிறது. ஆகவே இப்பொழுது கேயாசுடைய அந்த தவறை எலிசா என்ன செய்கிறார் என்று கேட்டால் தைரியமாக சொல்கிறார். அந்த வசனத்துல நம்ம 27 வசனத்துல 5